நீங்க மட்டும் சரியான ஆம்பளைங்களா இருந்தா தைரியமா என்ன வந்து புடிச்சு பாருங்கடா. சொல்லி வைங்கடா உங்க எஸ்ஐ கிட்ட. என்ன பிடிக்கணும்னு நினைச்சாலே அவன் உடம்புல ஒட்டு துணி இருக்காது. யாரா அது? டேய், ஊர்ல ஆம்பளைங்க உன்னால பாக்கெட்ல பர்ஸ் வைக்கவே பயப்படுறாங்கடா. பொண்ணுங்க எல்லாம் செயின் போடுறதுக்கு அலறாங்கடா. ஒரே நாள்ல 56 பர்ஸையும் 17 செயின் எப்படிடா அடிச்ச? ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு பாத பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். உன் முகத்தை பாக்குறதுக்கு நீ சொல்றதுக்கு சம்பந்தமே இல்லையாடா. எங்க வச்சிருக்கேன்னு சொல்ற? எடுத்துட்டு தானே சார் ஒழிச்சு வைக்கிறதுக்கு. இவன் கூட்டாளி இன்னொருத்தர் இருக்கா சார். பர்சன் செயினும் அவங்ககிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யார் யாது? சங்கர்னு ஒருத்தன். சங்கரா? சார் சங்கர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல எனக்கு அண்ணன் யாருமே கிடையாது சார். ஹலோ மாமா, அந்த போலீஸ்காரங்க கண்ணுல சும்மா விரல விட்டு ஆட்டிட்ட போல இருக்கு. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. இந்த போலீஸ்காரங்களை ஓவரா அலைய விட்டு நம்ம பெரிய பணக்காரங்க. யாரு நீ லூசு? என்னடா மறந்து போயிட்டியா? ஒன்னா சாப்பிட்டோம், ஒன்னாவே சேர்ந்து திருட்டோம், எத்தனை செயினை திருடிருக்கோம், எத்தனை செவுரி ஏறி குதிச்சிருக்கோம், எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? ஏய், வாய மூடுறா, ஓட்ட வாயா. இது என்ன அரசியல் கட்சி மீட்டிங் நினைச்சிட்டியா? இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இங்க போன்ல நான் ஸ்பீக்கர் ஆன் பண்ணிருக்கேன். எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. போலீஸ் ஸ்டேஷனா? இங்க எல்லாரும் என்ன அடிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கடா. சீக்கிரமா சரக்கு எடுத்துட்டு வாடா. ஏய், இவ்வளவுதானா? வேற ஏதாவது மறைச்சு வச்சிருக்கியா? அவ்வளவுதான் சார். கையில ஏதாவது பெருசா இருக்கு, செக் பண்ணுங்க. ஜீன்ஸ் பேண்ட்னாலே அப்படிதான் சார் ரப்பா இருக்கும். பர்ஸ் மறந்துட்டியா சார்? மறந்து போயிட்டேன். எடுத்துங்க சார், எடுத்து சார் டேபிள்ல வைங்க. அந்த பக்கமா? அந்த 3வது தெருல ஒரு வீட்டுல அடிச்சமே அந்த பணத்தை எங்க வச்சிருக்க? இவங்க செக் பண்ணவங்க தெரிஞ்சுதா? அன்றாயிருக்குள்ள கொஞ்சம் வச்சிருக்கேன் சார். அதை எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துடலாம் சார். அப்புறம் எதுக்கு சார் உள்ள வச்சிருக்கீங்க? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விடுங்க சார். அடுத்த ரவுண்ட் ரெடி ஆயிட்டாங்கடா. என்ன பசங்களா? என்ன சார் தூக்கமா? துப்பாக்கியோட எல்லாம் வரீங்க? இனிமே அப்படிலாம் செய்ய மாட்டோம் சார். இருக்கட்டும். அது வர்ற வழியில நம்ம அம்மன் கோயில்கிட்ட 2 பேரை பழி கொடுக்குன்னு பேசிக்கிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை, அதனால நம்ம ஊரை பிடிச்ச பீட போயிட்டு அவனுக்கிட்ட இருந்து நிம்மதியா இருக்கலாம் நாங்க. எனக்கு என்னமா அது 2 பேரும் நீங்க தான் நினைக்கிறேன். சார் என்கவுண்டர்ல வேணாம் சார், ப்ளீஸ் சார், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். அவங்ககிட்ட இருந்து நீங்க தப்பிக்கணும்னா நான் சொல்றதை செய்யணும். என்ன சார் செய்யணும்? திருடணும். நீ சொன்னது கரெக்ட் தான், திருடணும். நாளைக்கு உங்களை நான் இங்கிருந்து தப்பிக்க வைப்பேன். நாளைக்கு காலையில 4 போலீஸோட கவர்மெண்டோட 60 லட்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் ராஜபாளையம் போறேன். வழியில எங்களை அட்டாக் பண்ணிட்டு எங்க கான்ஸ்டபிளையும் போட்டு அடிச்சிருங்க. என்னையும் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் நடிங்க. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிவகாசிக்கு ஓடிடுங்க. நாங்க வந்ததுக்கு அப்புறம் பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, 50-50. இல்ல, எனக்கு 99%, உங்களுக்கு 1%. இதை நான் ஒத்துக்க மாட்டேன் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். டீல் ஓகே சார். வெரி குட். இறங்குடா, இறங்க, எல்லாரும் இறங்குங்க. டேய், என்னடா இவ்வளவு வேகமா ஓடி வந்துட்டேன்? என்னால ஓடி வரவே முடியலடா. டேய், கொஞ்சம் வெளியில வாங்கடா. மாமா, இவங்க எல்லாரும் இருந்து கண்ண போடுங்க. சரி. டேய், துப்பாக்கி எல்லாம் கொடுங்கடா. ஏன் லெவலுக்கெல்லாம் இது ரொம்ப சின்ன துப்பாக்கி, பெருசா எடுத்துட்டு வரக்கூடாதா? லக்ஷ்மி கணபதி ஃபில்ம் இன்றே பாருங்கள் உங்கள் அபிமான திரையரங்கில். சந்தில சிந்து பாடும்.
அடேங்கப்பா எவ்வளவு தெளிவா அடிச்சிட்டீங்க. என்ன கூட அடிங்க, இல்லைன்னா டவுட் வந்துடும். நீங்க போலீஸ்கார அடி இருப்பாரு, வெளியில தெரியவே தெரியாது. ஆனா நீங்க அடிக்கல, ரத்தம் வரணும், அப்பதான் நம்புவாங்க. அப்படியா? எப்படி இன்னும் வேணும் அப்படியா மாமா? குமுறு மாமா. இப்படி அடிக்கிறது கண்ணா பண்ணானே. பின்ன என்னையா 99% உனக்கு 1% எங்களுக்கு அக்ரிமெண்ட். என்னடா அக்ரிமெண்ட்? இந்த மொத்த பணமும் எங்களுக்கு தான். உன்னால என்ன பணமே பண்ணிக்கோ. போலீஸ்காரனை அடிக்கிறீங்க, சும்மா விட மாட்டான்டா. ஆமா, லொகேஷன் ஷிஃப்ட். வா. நம்மளும் சேஃப்டி கொண்டு வச்சிருவான். What is this nonsense? What's going on here? Who is this black dress? Black dress போட்டுட்டு கோமாளி மாதிரி வந்திருக்கீங்க. 5-star hotel உங்களை யார் அலோ பண்ணது? I say you get up. What? கையெழுத்து போக வந்தாடா லாக்கி. Why you came to star hotel? நீங்க சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு 5-star ஹோட்டலுக்கு வரீங்களா? மனசுல என்னடா நினைச்சிட்டீங்க? அம்மா அப்படின்னா உனக்கு தமிழ் தெரியும்ல? அப்புறம் எதுக்கு எங்ககிட்ட இங்கிலீஷ்ல பேசுன? ஏய், இது வரைக்கும் நீ பேசின எல்லாத்தையும் அப்படியே தமிழ்ல சொல்றீங்க. நீ ஒரு நிமிஷம். டேய், உனக்கு இங்கிலீஷ் தெரியும்? தெரியும் சார். இவன் பேசுறதெல்லாம் சரியானு எனக்கு சார். எங்க இருந்து வந்தாங்க இவங்க? கருப்பு கலர் Dress போட்டுக்கிட்டு சிவப்பு கலர் பஸ்ல வந்திருக்காங்க. பாக்கிறதுக்கு அப்படியே பைத்தியக்கார மாதிரி இருக்காங்க. சிங்கிள் டீ குடிக்கிறதுக்கு இவங்க எல்லாம் கையேந்தி பவனுக்கு போகணும். எதுக்கு 5-star ஹோட்டலுக்கு வந்தாங்க? இவங்களை உள்ள விட்டது யாரு? சரிதான் சார். அப்புறம் நீ பேசும்போது இடையில ஏதோ ஃபேஸ் ஆஃப் சுவிட்ச் ஆஃப். உங்களுக்கு இங்கிலீஷ் வராதா? நான் சின்ன வயசுல இருந்தே கான்வென்ட்ல தான் படிச்சேன். எப்பவுமே இங்கிலீஷ்ல தான். ஒரு பில்டப்புக்காக தான். இங்கிலீஷ் மீடியம். ஆமா, இவனுக்கு கொடுத்துடலாம். ஆமா, இங்கிலீஷ் தெரியல எங்களை கேவலப்படுத்தியா? ரோட்ல தான யாருக்கிட்ட? டேய் சொல்லு, இந்த ஹோட்டல்ல ரூம் எவ்வளவு சொல்லு. இந்த ஹோட்டல்ல கட்ட எவ்வளவு சொல்லு. இல்ல இந்த ஹோட்டல் மொத்தம் எவ்வளவு சொல்லு. சொல்லிட்டு மட்டும் வாங்கிடுவீங்களா? டடா நீயே புடிச்சுக்க. சார் நான் உங்களை சாதாரண ஆளுங்கன்னு நினைச்சிட்டீங்க சார். வாங்க சார். இந்த பேக்க நான் எடுத்துக்கிறேன். நீ போ. அடிச்சு அந்த மாதிரி ஜாக்பாட் தான் அடிக்கணும் மாமா. இல்லனா இந்த மாதிரி 5-star ஹோட்டல்ல தங்க முடியாது. ஆமா, முதல்ல நம்ம Dress மாத்தணும். இந்த Dressல பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் திருட்டு பசங்க மாதிரியே இருக்கு. முதல் வேலையா நம்ம கெட்டப்ப சேஞ்ச் பண்ணணும். எப்படி இருக்கா தெரியுமா? பேரு நந்தினி, டாக்டர் அக்கா. என்னடா லவா, ஆத்தூர்ல இருந்து சென்னை பட்டணத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு எங்க இருந்தா வந்துச்சு இந்த லவ் எல்லாம்? இது வரைக்கும் பர்ஸை பார்த்தா மட்டும் தான் துடிக்கிறேன் என் பல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பொண்ணை பார்த்து துடிக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த சில்லற திருட்டுத்தனத்தையெல்லாம் விட்டுட்டு லைஃப்ல வைஃபோட செட்டில் ஆகலான்னு தோணுதுடா. முடிவே பண்ணிட்டியா? சரி நடத்து. அடுத்து என்ன குத்துப்பாட்டா? பொண்ணு பாரு நீதா, இவள பீஸ் பீஸா செஞ்சேனே நான்தா, நைஸா ஸ்டைல பாரு. புதுப்பேட்டை பெண்ணுதான் நானு, இவ பீஸ் பீஸா செஞ்சானே என்ன, இவனை
சொர்க்கம் உடம்புல இருக்குது குறும்பு வாழ அறுத்து நறுக்க போறேன்டா கல 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 கலட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேக்கும் தலாட்டே ஜம் 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 மனக்கு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு கம் 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 வெல்கம் சொன்னே நே 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 நம்ம ஊரு என்ன பார்த்து சொக்கும் பக்கத்து ஊரு என் கண்ணை பார்த்து மயங்கும் பஞ்சவர்ண கிளியே ஒண்ண அடி பஞ்சாங்கம் பார்த்து கட்ட போறேன் சுமந்திர நீ சொல்லி சூடேத்தி சூடேத்தி தாலாட்டு கேட்க வையடா 100 வருஷம் நீ வாழ உன் கூட நான் சேர்ந்து சரித்திரம் நான் படைச்சிடுவோமா கல 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 கலட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேக்கும் தலாட்டே ஜம் 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 மனக்கு மல்லிப்பூ வச்சுக்கிட்டு கம் 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 வெல்கம் சொன்னேனே நீதான் ஒண்ணுமெல்ல புரிஞ்ச போற காவேரி யாரானா என்ன உன போராடி வென்றேனே பாரு புலி மாதிரி பையன் நான் பச்சை புள்ள மனசுதான் வீட்டு புளிய மாத்தாதடி நீ மைதானோ உனக்கேத்த இடம்தானே நீ வந்து விளையாடடா கல 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 கலட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா கேக்கும் தலாட்டே ஜம் 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 மனக்கு மல்லிப்பூ கம் 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 வெல்கம் சொன்ன மாமா என்னடா கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்றா என் வாழ்க்கையே உன் கையில தான்டா இருக்கு என் நடிப்புக்கு ஆஸ்கர் அவார்டே கொடுப்ப பாரு ஐயா மச்சான கல்யாணம் பண்ணிக்கமா என் மச்சான கல்யாணம் பண்ணிக்க அமிதாப் பச்சன் மாதிரி ஹைட்டா இருப்பாமா நீ இங்கேயா இருக்க உன்னை நான் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தேடிட்டு வரேன் சாரி மேடம் இவர் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரா நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணுன்னு ரிசப்ஷனில் என்கொயரி பண்ணிட்டு இருக்கும்போது இவர் இங்கே வந்துட்டாரு நான் டாக்டர் நந்தினியை பார்க்கணும் அவங்க எங்கே இருக்காங்க நீங்க பார்க்க வந்து டாக்டர் நந்தினி நான் தான் என்ன விஷயம் சொல்லுங்க பாத்தீங்களா இவருக்கு இதான் ப்ராப்ளம் அதை எப்படி சொல்றதுனே தெரியல ஏதாவது ஒரு அழகான பொண்ணை பார்த்தா உடனே அவன் கால்ல போய் விழுந்துறாரு தங்கச்சி என் மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர் வல்லவர் தங்கமானவர் அவர் பார்க்கறதுக்கு அமிதாப் பச்சன் மாதிரி இருப்பாருன்னு சொல்லுவாரு அதெல்லாம் சரி இதுல யார் அமிதாப் அப்பனா இதுக்கு ஏதோ கலண்டர் இருக்கு ஆமா ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம் வா 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 ஆபரேஷன் தியேட்டருக்கு போலாம் எத்தனை லட்சம் செலவுனாலும் பரவாயில்ல இவர் மட்டும் குணப்படுத்திட்டீங்கன்னா போதும் டெய்லி வேணாலும் நான் இவரை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு வரேன் இல்லனா இங்கேயே 2-3 வாரம் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் 3 வாரம் தான் இவருக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்க முடியாது டாக்டர் இவர் உங்க ஃப்ரெண்டா இல்ல பிரதர் இல்ல பின்ன என் டிரைவர் டிரைவரா வாவ் ஒரு டிரைவருக்காக இவ்வளவு ஃபீல் பண்றீங்க நம்பவே முடியல யூ ஆர் ரியலி கிரேட் தேங்க்யூங்க உட்காருங்க அங்க அங்க போகாத இங்க உட்காரு உங்களுக்கு என்ன பிசினஸ் சிடி குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிடினா சில்லற திருட்டுதானா போய் பேசுவியா டாக்டர் கிட்ட போய் சொல்லக்கூடாது சீனா சைனா டீனா துபாய் அந்த 2 நாட்டிலயும் எங்களுக்கு தான் நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன்
துபாயில் ஹைட் பில்டிங் எல்லாம் நிக்குது இல்ல, அதெல்லாம் இவர் பண்ணதுதான். நைஸ். இவருக்கு சீக்கிரம் குணமான உடனே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க மட்டும் இல்ல, வீட்டில் அம்மா அப்பாவும் இதான் சொல்றாங்க. அவங்க என்னடானா ரத்தன் டாட்டா, ஆதித்யா பிர்லா, பில் கேட்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களோட பொண்ணுங்களோட போட்டோவா காட்டுறாங்க. ஆனா எனக்கு தான் அவங்க யாரையும் பிடிக்கல. அப்படி என்ன குறை? பாவம், அவங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. நான் கேட்டது உங்ககிட்ட என்ன குறை? லைஃப் இல்லையா, அதான் காம்ப்ரமைஸ் ஆக பிடிக்கல. மனசுக்கு பிடிக்கணும்லங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணணும் தான். ஆமா ஆமா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருந்தே ஆகணும். புஷ்பா மேம், நான் டாக்டர் பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் என் டிரைவருக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும். ஓகே. அப்படின்னா இவரை நாளைக்கு காலைல கூப்பிட்டு வரேன் மேடம். வா நம்ம வீட்டுக்கு போலாம். சக்சஸ் மாமா, சக்சஸ். ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல உன் ஆசை எல்லாத்தையும் சொல்லிட்டியே. பத்தாது மாமா, அப்படி இல்லைன்னா நடுவுல வேற எவனாவது போந்துருவான். நீ போற ஸ்பீடுக்கு வேற எவனால வர முடியும்? அந்த வண்டியை பாருங்க, அது நம்மளை இடிக்க வருது. கொஞ்சம் சீக்கிரமா போங்க டாடி. இடிக்க வருது. பயப்படாம அப்பா இருக்கல, பயப்படாம. என்னடா உன் பையன் இன்னும் அப்படிதான் இருக்கானா? எவ்வளவோ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ டாக்டர் கிட்ட காட்டிட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. மறுபடியும் என் பையன் எப்போ பழைய நிலைமைக்கு வருவான்னு எனக்கே தெரியல. கவலைப்படாதடா, டாக்டர் நந்தினின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இதுக்குன்னே இருக்காங்க. அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் எல்லாமே சரியா போயிடும். சொல்லுங்க. He is my only son, ஆனந்த். சுரேந்தர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட வருங்கால எம்டி. என்ன ப்ராப்ளம்? இவன் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறான் டாக்டர். வானத்தை பார்த்தாலும், நெருப்பை பார்த்தாலும், லிஃப்ட்டை பார்த்தாலும், கடைசியா படிக்கட்டி ஏறி இறங்க கூட பயப்படுறான் டாக்டர். ஒரு சின்ன குளத்தை பார்த்தா பெரிய கடலா நினைச்சு அதுல மூழ்கி போற மாதிரியும், நெருப்பை பார்த்தா அக்னி குண்டத்துல விழுந்து எரிஞ்சு போற மாதிரியும் எல்லாத்துக்கும் பயப்படுறான் டாக்டர். இந்த ப்ராப்ளம் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கா? இல்லம்மா, சின்னப்பா அவன் ஸ்கூல்ல விளையாட்டுலையும் படிப்புலையும் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட். அவனுக்கு 13 வயசு இருக்கும்போது அவன் வர ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல நெருப்பு பிடிச்சு அதுல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அங்க சுத்தி இருந்தவங்க கொஞ்சம் பேரை காப்பாத்தினாங்க. ஆனா மிச்சம் இருந்தவங்க இவன் கண்ணு முன்னாடியே எரிஞ்சு சாம்பலானாங்க. அதுல இருந்து மனசு பாதிக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க. டாக்டர் நந்தினியை பார்க்கணும். சாரி, அவங்க பேஷண்ட் ஆனந்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல பிஸியா இருக்காங்க. நாங்க வெயிட் பண்றோம். இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியாது. மாமா, எனக்கு ஒரு வாட்டி அவளை பார்க்கணும் போல இருக்குடா. இவன் உயிரோட எங்களுக்கு திரும்ப கிடைச்சாலும் இவன் இப்படி இருக்கானேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தமா இருக்கு டாக்டர். மாமா, இவனை பார்த்தா கூட நம்மள மாதிரி டிராமா பண்ற மாதிரி இருக்குல்ல. லாக்க பயந்தாங்கொழி மாதிரி இருக்கா. டம்மி பேசுமாமா, நீ வா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் இவர் லைஃப்ல நடந்ததுன்னா நிச்சயமா அவர் குணமாயிடுவாரு. நீங்க கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றீங்களா? சரிங்க, நீ இரு. உங்க அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். மெடிசன் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் தான் குணப்படுத்தும். நம்பிக்கையால மட்டும்தான் எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அதை முழுமையா குணப்படுத்த முடியும். அந்த நம்பிக்கை உன் மேல உனக்கும் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போற ஏ மேலேயும் இருக்கணும். மேடத்தை பார்க்க முடியுமா? நேத்து உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பேஷண்ட் ஆனந்த் பார்க்கறதுல பிஸியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. கிளம்புங்க. நதிங் டு வரி சார். உங்க சன்னுக்கு எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எல்லா டெஸ்ட் ரிசல்ட்டும் இங்க இருக்கு. அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஆக்சிடென்ட்டால உங்க சன் ரொம்ப குழம்பி போயிருக்காரு. டாக்டர், நீங்க தான் எப்படியாவது இவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். ஆனந்த், நாளையில இருந்து நீ எங்க போனாலும் தனியா தான் போகணும். ஓகே? ஓகே.
ஏங்க டாக்டர் நந்தினியை பார்க்கணும். இப்போ அவங்கள பார்க்க முடியாது, ஏகப்பட்ட பேஷண்ட் வெயிட்டிங்ல இருக்காங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னானாலும் சரி, இன்னைக்கு நான் அவங்கள பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும். என்னமா பண்ணி தொலைங்க. ஏங்க அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லக்கூடாதா? ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்கயா. தலை எழுத்து. இதுக்கு கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான். நீ மாதிரியே பண்ணிக்குது. ஹலோ, உங்களுக்கு வீடெல்லாம் இல்லையா? அப்புறம் கேன படுத்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? எப்பயாவது டாக்டரை பார்க்க முடியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க டியூட்டி முடிஞ்சிருச்சு, வீட்ல போய் சாப்பிட்டு தூங்கி இருப்பாங்க. கிளம்புங்க கிளம்புங்க. வந்து சேர்ந்துதுங்க பாரு. இந்த ஆனந்த் வந்து 3 நாளா நந்தினியை பார்க்க விடாம பண்ணிட்டாமாமா. ஆமாடா. அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிடுவானோ? அவனுக்கு அவ்வளவு சீன் எல்லாம் கிடையாது மாமா. நாளைக்கு பாத்துடலாம். தம்பி என்ன பாண்டிச்சேரிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அண்ணே, ஒரு வாரமா டிபிக்கு குடிச்சிட்டு இருந்தானே, அதனால தானே உங்ககிட்ட குடிச்சிட்டு வந்தோம். ஏண்டா ஆக்குபாய் கிட்ட இருந்து எஸ்கேப் பாக்குறியா எருமை? வாவ், வாட் a power. டேய் வசூல ஸ்டார்ட் பண்ணுங்க. எவன்டா அவன்? பூமியில இருந்து 3 அடி கூட இல்ல, அவனை போய் பெரிய தாதாவை நினைச்சுக்கிட்டு எல்லாரும் பயப்படுறீங்க. யாரு பேரை சொன்னா அழுகிற குழந்தை கூட அழுகையை நிறுத்துமோ, யாரு அடிச்சா பொறி கலங்குதோ, யாரு பேரை சொன்னா பசு கூட தன்னால பால் கறக்குதோ, அவர்தான் ஆக்குபாய். சந்தையில சண்டை சத்தம் இல்லாம சந்தா வசூல் பண்ற சக்கரவர்த்தி, சென்னையின் காட்ஃபாதர். இங்க சட்டம் நியாயம் எல்லாம் கிடையாதா? இருக்கு அங்க பாருங்க. அண்ணே, So watch your step, cuz do what you're told. This is my kingdom, do what you're told. Wind up in a box all இது ஐஏஎஸ் மாமூல் சார், இது டிராஃபிக் போலீஸ் மாமூல் சார், இது போலீஸ் மாமூல் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஏன் சுருங்கி போயிருக்கு? அது சிட்டியில் பந்து அதிகமாகிடுச்சு சார், அதை கொஞ்சம் கம்மியாக இருக்கு. இன்னொரு தடவை காரணம் சொன்னேன்னு வெய்யே, சஸ்பெண்டும் ஆக மாட்டேன், டிரான்ஸ்ஃபரும் ஆக மாட்டேன். டைரக்டாக உன் இடத்துல இன்னொருத்த வந்து உட்காந்து போ. வரேன் சார். Mama, what a ferocious man, but I like him. ஆக்குபாய். ஐயோ இச்செல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. எப்படி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எங்கடா போற? குடுறாத. எல்லாம் பணத்தை பத்திரமா பேங்க்ல தான் போட்டு வைப்பாங்க. அண்ணன் என்னடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போறாரு? என்னடா ஸ்டைலு? கண்ணாடியை கேட்டு போட. என்ன லேட்டு? போ. வணக்கம் சார். இது நீங்க கொடுத்த பணம் சார். இது எல்லாம் மார்க்கெட்ல வாங்குறது சார். ஓகே, கேட்ச். தேங்க்யூ சார். சார் என்னடா இப்போ விலைவாசியெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் ரேட்டு டீசல் ரேட்லாம் கூட கூட்டிட்டாங்க. ஓஹோ. என்னை சுற்றி இருக்கிற எருமைங்கெல்லாம் சனிக்கிழமை கூட நான்வெஜ் வேணும்னு கேட்குதுங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஏதாவது போட்டு கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். போடா, போ போ. ஆனந்த், ஹாய்.
வெயிட் பண்றீங்களா? ஆனந்த், நான் இருக்கேன்ல, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் டாக்டர். Do you trust me? Give me your hand. ப்ளீஸ் டாக்டர். Come. ப்ளீஸ் டாக்டர். ப்ளீஸ். Anand, you trust me, right? Come. ப்ளீஸ் டாக்டர். It's okay. ப்ளீஸ் டாக்டர். It's okay. Trust me, right? Come with me. Come. Lift வந்துருச்சு. வா ஆனந்த். வேண்டாம் டாக்டர். சொன்னா. Come on, please. Anand, it's okay. ப்ளீஸ் டாக்டர். It's okay. Are you feeling better? லிஃப்ட்ல வரதுக்கு நீ எவ்வளவு பயந்த? பாத்தியா, வந்துட்டோம். கூல். உன்னை பார்த்து எங்குதே இவள் அதிசய கண்களை உன்னாலே ஏங்கி போகின்றே. என்னானே நான் தானே, நான் நெருப்புக்குள்ளே குளிர்ந்தேனே, வெண்பனியில் வெந்தேனே. எனக்காக உந்தன் சுவாசம் என்னில் உருகுதே. நான் என்ன பண்ண சொல்லடி நீ பெண்ணே, நீ எதை சொல்லி செய்பவன் நான் தானே. சின்ன பாப்பா தெரியாத கதையெல்லாம் ஒற்றை கிளியே சொல்லவனா உனக்கு. என்னோட நீ தூங்கு. தொடுகிறது இதயம் உன்னை பார்த்து பல்சு ஏது. ஊரை சுற்றும் பறவை நானே, எனக்கு வேடம் தாங்கள் நீயே. ஏதோ மனம் மயங்கும் கனவில் பறக்கின்றே. மடியில் தவழும் மழலை நீயே, நொடியில் வரையும் உன்முகம் ஏனோ என் ஏக்கம் என்று தீரும். ஏழு வண்ண நிறமும் நீயே, உன்னை பார்த்து வியந்தேன் நானே. அதிசய பிறவியும் நீயே, அதிசயமாய் பார்த்தேன் நானே. எனக்குள் நானே தொலைந்தேன், உன்னை பார்த்து மலர்ந்தேன், கனவில் மறைந்தாயே. நான் என்ன பண்ண சொல்லடி நீ பெண்ணே, நீ எதை சொல்லி செய்பவன் நான் தானே. சின்ன பாப்பா தெரியாத கதையெல்லாம் ஒற்றை கிளியே சொல்லவனா உனக்கு. என்னோட நீ தூங்கு. லக்ஷ்மி! தம்பி விடுங்க தம்பி. என்ன தம்பி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆனந்த், டாடி! என்னடா அது? டாடி, ஐ அம் சோ ஹாப்பி டாடி. என்னாச்சு? மம்மி!
ஐ அம் சோ ஹாப்பி மம்மி. டேய் உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் கண்ணே என்னால நம்ப முடியலடா. எந்த கடவுளாலையும் பண்ண முடியாத வேலையை ஒரு பொண்ணு பண்ணிருக்காடா. ஒரு நிமிஷம் அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். வேணாம் டாடி. ஏண்டா? இப்பவே அவங்க கிட்ட சொல்லிட்டா அப்புறம் அவங்கள சந்திக்க முடியாம போயிடும். டேய் இவ்வளவு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எப்படிடா? நீங்க ஃபோன் பண்ணுங்க டாடி. அப்படி அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸோ இல்ல ஃபீஸோ கொடுத்து நம்ம நன்றி கடனை அடைக்க முடியாது இல்லையா? அப்புறம் அம்மா வீட்டில் தனியா இருக்காங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்களுக்கு துணையா அப்படின்னா யூ ஆர் இன் லவ். வாவ் வெரி குட். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு எப்போ கிடைக்கும்? ட்ரை பண்ணணும். டேய் தம்பி, என்ன பார்த்தா ஆளா தெரியல. இங்க ஒண்ணு வை. என்ன சார் உங்க ஃப்ரெண்டு குட்டி போட்ட பொண்ணு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு? அவனுக்கு இருக்கிற டென்ஷனுக்கு உண்மையிலே குட்டி போட்டுருவான். டென்ஷனா? சார் என்ன சார் உங்களுக்கு டென்ஷனு? ஏய் அது உனக்கு தேவையா? முதல்ல நீ வெளில போ. ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, நான் ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கேன். இது இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல ரெண்டு பேரும் ஒண்ணா தானே சார் இருக்கோம்? நீயும் நானும் ஒண்ணா இருக்க முடியுமா? போலீஸும் திருடனும் ஒரே ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. நீ வந்து ஏன் சொல்ல கேக்குறியா? இருமாமா. இங்க பாரு தம்பி, இவ லவ் பண்ற பொண்ணு இன்னொருத்த வந்து ஜூட்டு விட பாக்குறான். அதை பார்த்துட்டு இவன் சும்மா இருப்பானா? லவ் ப்ராப்ளமா? நான் சரி பண்றேன். சார் சார் நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்களா? அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா சார்? அது தெரியாதப்போ அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்ல வேற யாராவது லவ் பண்ணுதான்னு எப்படி சார் தெரியும்? கரெக்ட் தான். ஆனா வெரி ஈஸி சார். ஒரு ரோஸை கையில கொடுத்து ஐ லவ் யூ சொல்றது ஒரு வழி, லவ் லெட்டர் எழுதி கையில கொடுக்கிறது இன்னொரு வழி. ரெண்டாவது பிளான் தான் பெட்டர். டேய் மச்சான், என் கவிதை ஊற்று எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒரு பேனாவும் பேப்பர் எடுத்துட்டு வந்து நான் சொல்றது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வா. சொல்லுங்க மச்சான் செஞ்சு. மாமா மறுபடியும் வரேன். எழுதே. டியர் நந்தினி, காதல்ங்கிறது காய்ச்சல் மாதிரி. இப்ப அது எனக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் நீதான். உன்னை பார்க்காம இருந்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க மென்டல் டாக்டர் மாற வேண்டியதுதான். காயத்துக்கு மருந்து போடுவீங்களோ இல்ல மொத்தத்தால ஒத்தடம் கொடுப்பீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியும். என்ன நீங்க தான் காப்பாத்தணும். என் ஃபீலிங்ஸை நீங்க விஷுவலா பார்க்கணும்னா காதல் தேசம் படத்துல ஹலோ டாக்டர் ஹார்ட் மிஸ் ஆச்சே அந்த சாங் பாருங்க. இப்படிக்கு உங்க மேல பிரியமான பிரியம் வச்சிருக்கேன். வெக்கத பாரு பையனுக்கு, வெக்கத பாரு. அந்த டாக்டர் மட்டும் இந்த லெட்டர் படிச்சாங்கன்னா அவங்க ஆட்ல உன்னை பிட் பண்ணிடுவாங்க. என்ன தம்பி எழுதிட்டியாடா? இந்த எழுதுற என்ன பாக்குற? எழுதுறா. மாமா, உன் தங்கச்சி பாத்தியாடா? எவ்வளவு அம்சமா இருக்க. ஏன் இப்படி அவசரப்படுற? அந்த லெட்டர் மட்டும் அவங்க படிச்சா லிஃப்ட் டு லிஃப்ட் நேரடியா கொடுப்பாங்க. அப்புறம் இதே எதுக்கு? டேய் யாரோ வர மாதிரி இருக்கே, வாடா போய் ஒளிஞ்சிக்கலாம். மாமா, மூவாலி இல்ல, அந்த பேஷண்ட் ஆனந்த். சிவபூஜையில கரணி பேர் வந்துட்டான். மாமா, பேஷண்டா இருப்பான்னு பார்த்தா பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல இருக்கு. அன்னைக்கே சொல்லல, இவன் நம்மள மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கானே. இப்ப பாரு, என் ஆள் போட்டோவை நக்கிட்டு இருக்கான். சின்ன போட்டோவே இவ்வளவு பாடுபடுத்துறானே, பெரிய போட்டோவை கிடைச்சா என்ன பண்ணுவான்? நோ ஃபீலிங். அவன் பேப்பரை தான் துப்பினான்.
பொறு குட் மார்னிங் ஆனந்த். ஹாய். இதுல எது உங்க ஃபைல்? ரோஸ் ஃபார் மீ. So sweet. Thank you. Okay, let's go. இவனை அன்னைக்கு சும்மா விட்டுருக்க கூடாது. விட மாட்டோம் மாமா. எல்லா மெடிசன்ஸையும் கரெக்டா ஃபாலோ பண்ணு. என்ன மாமா ஓ ஆளு வந்துட்டு இருக்கு. சரியா? ஹாய் அவினாஷ். ஹாய். நீ எப்போ வந்த? இப்போதான் இங்க பக்கத்துல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. இங்கதான் பக்கத்துல. ஏன் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த லெட்டர் எழுதுனது நீதானா? ஆனந்த், அவினாஷ். He is from America. ஹாய். பேஷண்டா வந்தம்மா மாத்திரையை வாங்கி தூங்கணுமான்னு இல்லாம 7 ஹவருக்கு ஃப்ளவர் கொடுக்குறியா? ஃபாரின்ல இருந்து தானே வந்தேன். அங்கேயே ஏதாவது ஃபிகர் பிடிக்க வேண்டியதானே. ஏன்டா ஏன் ஆளை பார்க்குற? ஓகே ஆனந்த், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே நாங்க கூட கிளம்புறோங்க. பை பை. என் லவ் சொல்லணும்னு தான்டா இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வார்த்தையே வரல. ஆஃப் ஆயிட்டேன். லவ்னா இதான் போல இருக்கு. லவ் இஸ் லைக் திஸ். டே அந்த பால்கனி பாருடா. அவன் நின்றுட்டு இருக்கிறதுனால தான் அந்த பால்கனிக்கு அழகுன்னு கூட சொல்லுவேன். டேய் வடக்குன்னு திரும்பி பார்த்துடாதீங்கடா. அண்ணியை பார்க்கும்போது அமைதியை தாண்டா பார்க்கணும். காதல் ரவுடிசம் பண்ற மாதிரி இல்லை. நீங்க அத்தனை பேரும் போய் என் காதலை கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிண்ணா. அவ மட்டும் இல்லைன்னா உங்க அனுபவத்துக்கு இல்லடா. உங்க என்ன அழாதீங்கண்ணே, நான் இருக்கேன்ல. அண்ணி கிட்ட நான் போய் பேசுறேண்ணே. போயிட்டு வரேன். நோ ப்ராப்ளம், எல்லாம் சரி பண்ணிடலாம். அண்ணி எங்க அண்ணன் உங்களை உயிருக்குரிய காதலிக்கிறாரு. நீ அண்ணனா? அது யாரு? ஆக்குபாய் அண்ணி, ஆக்குபாய். எத்தனையோ பொண்ணுங்களோட மனசை கொள்ளையடிச்ச அந்த ராஜகுமார என்ன லவ் பண்றாரா? நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே? இல்ல நீ அங்க பாருங்க, உங்களுக்காக அண்ணன் எப்படி தவிக்கிறாரு பாருங்க. ஆக்கு மாமா என் செல்லம். ஆக்குபாய் என்ன பாருங்க. அண்ணா கிட்ட நீங்களும் ஐ லவ் யூ சொன்னீங்கன்னு சொல்லட்டுமா? நீ ஆக்சுவலி வீட்ல அப்பா அம்மா லவ் மேரேஜுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லி ஆக்கு கிட்ட சொல்றீங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அண்ணங்கிட்ட போய் சொல்லிட்டுமா? நீ பிடிச்சிருக்குன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அவனா உயிரின போய் சொல்லுங்க. ஓகே வாங்க. அண்ணா அண்ணா என்னடா சொன்னா? அவங்களுக்கு ஆல்ரெடி உங்களை பிடிக்குமாண்ணா? அண்ணி உங்க மேல உயிரியா வச்சிருக்காங்க. ரியலி? அண்ணனுக்கு ஏய் உனக்கு டேக் திஸ். Thank you. எனக்கு யாரு மாப்பிள்ளையா வருவாங்கன்னு காத்துட்டு இருந்தேன். அப்பா அப்ப நீங்க தான் என் மாப்பிள்ளை. ஹலோ மேடம், நான் அவினாஷ் பேசுறேன். சொல்லுங்க அவினாஷ். டாக்டர் நந்தினி இருக்காங்களா? ஒன்ஸ் அகைன். ஹலோ, நான் ஆனந்த் பேசுறேன் சிஸ்டர். சொல்லுங்க ஆனந்த். டாக்டர் இருக்காங்களா? உங்க 2 பேருக்கும் ஒரே பதில தான் சொல்ல போறேன். மேடம் இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. எந்த ஊரு? சொல்ல முடியாது. மேடம் நம்பர் தரீங்களா? கொடுக்க முடியாது. அந்த ஆனந்த் கூட ஃபோன் பண்ணிருக்கேன்.
மேடம் இருக்காங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? நான் தான் போன்ல சொன்னல மேடம் ஊர்ல இல்லன்னு. என்னதான் ப்ராப்ளம் உங்களுக்கு? ப்ராப்ளம் எனக்கு இல்லங்க, இவனோட தாத்தாவுக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? பெருசா வீங்கிருச்சுங்க. என்னது? அது ஆத்து வீங்கிருச்சு. அப்படினா அவரே வர சொல்லுங்க, நாங்க அவரை கவனிச்சுக்கிறோம். சிஸ்டர், ரூம் நம்பர் 8க்கு இன்ஜெக்ஷன் போடணும், எடுத்துட்டு வந்துட்டீங்களா? வாங்க. மாமா, உன் தாத்தா எங்க இருக்காரு? ஏன் தாத்தாவா? மாமா கெட்டப் எப்படி இருக்கு? என்னடா அது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தா இப்படி அழுகுற? ஏ தாத்தா ஞாபகத்துக்கு வந்து உனக்கு உங்க அம்மாவே ஞாபகத்துக்கு வரல, தாத்தா ஞாபகம் தரா? இந்த கெட்டப் எப்படி இருக்குன்னு சொல்றா? டெங்கு காய்ச்சல் வந்த டேஞ்சர் மேன் மாதிரியே இருக்குடா. அப்படியா? சரி வா பார்க்கலாம். வா பார்க்கலாம். ஐயோ அம்மா வந்துட்டான்டா. உன் பங்காளி வந்துட்டான். என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். நான் ஒளிஞ்சிக்கிறேன், நீ போய் சமாளிப்போ. கண்டுபிடிச்சிட்டான கவலை வருடுவானே. வேற வந்து கழுத்து இருக்கிறோம். பெரியவரே, உங்களை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன். என்ன போய் பார்த்துருக்குன்னு சொல்றியப்பா? நான் ஹாஸ்பிட்டலை தவிர வெளியே எங்கும் வந்தது கிடையாது. கண்டுபிடிச்சிடும் போல இருக்கே. வேஷம் போடுற வேஷம். எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் டாக்டர் பார்த்து போலான்னு. ஐயோ, உங்களுக்கு துணையா யாரும் வரலையா? இந்த வயசானவன் கூட யார் துணைக்கு வருவா? மகனுங்களுக்குன்னா மருமகளும் பாத்துக்கிறாங்க, மகளுக்குன்னா மருமகன் பாத்துக்கிறான். இந்த வயசுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. தாத்தா, உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க அனாதை கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. நான் உங்களை செக் பண்ண சொல்றேன். நீங்க வாங்க, என் கூட வாங்க. உனக்கு எதுக்குப்பா வீண் சார்? என்ன தாத்தா, என்ன போய் வேற ஆளா நினைக்கிறீங்க? வாங்க, பாத்து கூட்டிட்டு போங்க. மேடம் தான் ஊர்ல இல்லன்னு சொன்னனே, அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நேரத்துக்காக வரல, என் தாத்தாவை காமிக்கிறதுக்காக வந்தேன். ஐயோ, இந்த போடு போடுறேன். அவருக்கு கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லை. இருந்து நாங்க பாத்துட்டு போறோம். வாங்க தாத்தா, உட்காருங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். வாங்க. அது ஐயா, இந்த தாத்தாங்க பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க தாத்தாக்கு என்ன ப்ராப்ளம்? இவங்க என்ன போட்டு கொடுத்துட்டு இருக்கா? எங்க தாத்தாவுக்கு பெருசா வியாதி ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வியாதியும் அவருக்கு இருக்கிறதா நினைக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க ஒன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டாம். அட் அ டைம் ஒரு 10 இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னது? நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயா, இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவவே விடக்கூடாது. சிஸ்டர், 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 போய் தாத்தாவை கூட்டிட்டு வா. தாத்தா, மேட்டர் முடிஞ்சது. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன் தாத்தா. ரொம்ப சத்தம் போட்டு கத்தாதீங்க தாத்தா. மதுரையில இருக்க எங்க மேடம்க்கு கேட்ற போகுது. மதுரை போயிருக்காங்களா? தாத்தா பாத்து பத்திரமா போங்க. தாத்தா ரொம்ப வலிக்குதா? மாமா, இந்த ஐஸ் எடுத்து வச்சுக்க. எங்கடா வச்சு சொல்றேன்? வலி இருக்குல்ல? வலி இருக்குன்னு பரவாயில்ல. எப்படியாவது நந்தினியோட அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும். நந்தினி மேல வச்ச என் காதல கல்யாணமா மாத்தி என் வெட்டிங் கார்டு எடுத்து போய் மூஞ்சில பேசு. மாமா, எப்படியாவது நந்தினியோட கை காலை பிடிச்சி சமாதானப்படுத்தி ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கிற பில்டிங் குள்ள போய் நான் தான் கட்டணும் ஒரு பில்டப் கொடுக்குறேன். நீ அவளை அங்க கூட்டிட்டு வந்துரு. நந்தினி தானே? கூட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன கார் வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. நீங்க கூட தான். இப்போ நம்ம வெரைட்டியா கார் பார்க்கிங் எடுத்து கொண்டு டாப் ஃப்ளோர்ல வைக்கிறோம். அங்க இருக்கிற வாட்டர் டேங்க் எடுத்து கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வைக்கிறோம். ஒவ்வொரு 3 பெட்ரூம் ஃபிளாட்டுக்கும் மினிமம் 10 பாத்ரூம் கட்டுறோம். ஓகே, அந்த பாத்ரூம்லாம் எப்படி இருக்கணும்னா இவங்க குளிக்கும் போது இங்க தெரியணும், இவங்க குளிக்கும் போது அங்க தெரியணும். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இது என் தாத்தா பேர்ல கட்டுற 85வது சரணாலயம். இதுல வளர குழந்தைங்களா நம்ம ஏழைங்க கிடையாது, குட்டி கோடீஸ்வரங்க அப்படின்னு நினைக்கணும். சாயந்தரம் வீடியோ கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்க. டாடி கிட்ட பேசணும். ஓகே சார். ஐயா, என் பொண்ணு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறா ஐயா. எப்படியாவது உதவி செய்யுங்க ஐயா. ஒவ்வொரு வருஷமும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் நான் டாக்டருக்கு படிக்க வச்சுட்டு இருக்கேன். உங்க பொண்ணையும் நான் கண்டிப்பா படிக்க வைக்கிறேன். ஐயா, ஐயா, நீங்க பெரியவங்க ஏன் காலையில விழக்கூடாது? எந்திரிங்க, எந்திரிங்க. குளிச்சு எத்தனை நாள் ஆகுது? 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இது வரைக்கும் கைக்கு வந்து சேரவே இல்லை. கொடுக்குறேன் பேசினபடி எல்லாத்தையும் கொடுக்குறேன். என் மாமா கூட பாரு, வாங்கிக்க. டேய், நீங்களா? நீங்க ரொம்ப கிரேட்னு எனக்கு தெரியும், ஆனா இவ்வளோ கிரேட்னு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு 10 பேருக்கு உதவி பண்றதுதான் என்னோட ஆசை. நிஜமா நீங்க ரொம்ப கிரேட். தேங்க்யூ. மாமா, மாமா, அது டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் நந்தினி, நீங்க எங்கங்க? உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசினதெல்லாம் கேட்டு நான் அப்படி. டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். What's a
pleasant surprise. உங்களை விட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல டாக்டர். ஓகே, உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் கசின் மேரேஜ்க்காக வந்தேன். ஒரு வாரம் இங்க தான் இருப்பேன். இந்த இடம் புதுசு, ரொம்ப போர் அடிச்சது. கம் ஆன், லெட்ஸ் என்ஜாய். வாங்க வாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. டேய், பாப்பா ஸ்பீடுக்கு அவன் ஒத்து வர மாட்டான். நம்ம போய் கம்பெனி கொடுக்கலாம், வாங்கடா. லட்டு மாதிரி இருக்கு. அவன் கூட சேர்ந்தா டான்ஸ் ஆட முடியாது. என் கூட வா. கூப்பிடுறல வாக்கன்னு. ஏய் உட்காரு. இரு, டென்ஷன் ஆகாத. நீ போவ, அவனை அடிப்ப, மேட்ரு ஓவர். அது இப்போ நடக்கக்கூடாது. இந்த ஆனந்த் இருக்கானே, அவன் பெரிய திருடன்னு நந்தினிக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நீ என்ட்ரி ஆகணும். ஏன் சொல்றேன்னா, இவனுங்களை ஆளை பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கவனிச்சுக்கலாம். நீங்க இப்படி பண்றது ரொம்ப தப்புங்க. நரகத்துக்கு தான் போவீங்க. கண்ணை குத்திடுவாங்க. போடா சோடா புட்டி. I will call the police. டேய் வாங்கடா. மாமா, ஒர்க்கிங்க கிளம்பிட்டானுங்க. ஒர்க்கிங்ல வச்சு குமுறி எடுக்கலாம், வாங்க. எவ்வளோ நேரம்டா உள்ள இருப்பாங்க? எப்படியும் வெளியில வந்து தானே ஆகணும். என்னம்மா இவன் இந்த போடு போடுறான்? இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. டேய், இன்னொரு முறை உங்களை பார்த்தா கொன்னுடுவேன். மாமா, இவன் திரும்பவும் கிளப்புக்குள்ள போறான் மாமா. சார், இந்த வச்சுக்க. தேங்க்யூ சார். இவன் பாஸ்போர்ட்டை எங்க வச்சிருக்கான்? அது மட்டும் கிடைச்சதுன்னா நாம போட்ட பிளான்லாம் சொதப்பிடுச்சு மாமா. இப்ப என்ன செய்யுதுன்னு தெரியல. அந்த பேஷண்ட் ஆனந்த் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவனாடா பேஷண்ட்? ஒத்த கையில அத்தனை பேர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல மாமா, அவன் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் என் நந்தினிய அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். அவனை கொல்லணும் மாமா. எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொல்லலாமா, இல்ல கூவத்துல முக்கிய கொல்லலாமா? எப்படி கொல்லலாம்? எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அவன் சாவு எவ்வளவு பயங்கரமா இருக்கணும்னா, போனம் பக்கத்துல 10 நாள் படுத்து அதை பார்த்து பைத்தியம் பிடிச்சு சித்திரவதை அனுபவிச்சு சாகணும் மாமா. நம்ம செஞ்சாது கொலையாயிரும். அவனுக்கு அவனே செஞ்சுக்கிட்டா அது தற்கொலையாயிரும். அப்படின்னா அவன் நெருப்புனா பயத்துல அப்படியே செத்துருவான். என்ன பண்ண போற மாமா? அவன் ரூம்ல இருக்கிற ஜன்னல் துணியெல்லாம் நம்ம கொளுத்திட்டு தாப்பாலும் போட்டுட்டா அவன் புகையிலையும் பயத்திலையும் அப்படியே திக்குமுக்காயி செத்துருவான். சூப்பர் மாமா.
பயம் போச்சா இல்ல வியாதி முத்தி போச்சா? லக்க 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 லக்க. ஹவுரா ஹவுரா போயிடலாம் வாடா. எப்படியாவது இன்னைக்கு அவனோட மேட்டரை முடிச்சிடணும் மாமா. இரு, அவனை கொண்டுட்டா கேஸ் ஆயிரண்டா. தற்கொலைன்னு மேட்டரை மாத்தி விட்டுறலாம். மாமா அவ அங்க இவன் நம்மமா முயலையும் நாய்க்குட்டியோ கொஞ்சம் மாதிரி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். வாயை திறக்க சொல்றான் மாமா. குட் பாய். தீனி எல்லாம் போடுறான். மாமா அங்க பாருங்க, இன்னொரு முதல்ல வருது. Be cool. Don't tension. Go 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 go. Good girl. அடேங்கப்பா, இவன் சாதாரண ஆளே கிடையாதுடா. மாமா இவனுக்கு உண்மையிலேயே எந்த நோயும் கிடையாது. பேஷண்ட் மாதிரி எல்லார்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்கான். வியாதியே இல்லைனாலும் டாக்டர் டாக்டர் அவங்க மேல போய் விழறான். இவன் சாதாரண ஆள் இல்ல மாமா. இவனுக்கு உண்மையிலேயே பெரிய ஆபத்தான். நம்ம நந்தினி கசினோட ரிசப்ஷன் பெரிய லெவல்ல இருக்கடா. இவ எங்க போயிருப்பா? டேய் அங்க பாரு, இவ்வளவு அம்சமா இருக்கடா. ஆமாடா, இவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறதா. அவனை வந்து பைத்தியக்காரர் இருக்கனே ஒவ்வொன்னு. அந்த காம பிசாச பாரு, நான் வந்து நீ அப்படியே கடிச்சு முழுங்குற மாதிரியே பாக்குறான். நாசமா போடுவ, இவன் கண்ணை வச்சு போவ, இவன் நல்லாவே இருக்க மாட்டான். மாமா, நந்தினியை கட்டி பிடிக்க இவன் வேற என்ன ஐடியால வந்திருப்பான்? டேய், இவனுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு நம்ம நந்தினிக்கு நல்லா புரிய வைக்கணும். ஆமா. ஏய் பிரதர், ஹாய். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நீ வந்துட்டல, அதான். அது ஒண்ணு இல்ல, மூட் சரியில்லை. மூட் சரியில்லைனா தம் அடிக்கணும் இல்ல டீ குடிக்கணும், அப்புறம் சரியாயிடும். தம்ம பத்தி பேசுறே, சிகரெட் வச்சிருக்கேன். என்ன இப்படி கேக்குறீங்க? டேய் மாமா, இவனுக்கு நீ எந்த பயம் இல்லைன்னு ப்ரூவ் பண்றேன். நீ போய் நந்தினி கூட்டிட்டு வா. என்னங்க இதை பத்த வைக்கணும்னா லைட் வேணும்ல பிரதர்? சிகரெட் இருக்க வந்துட்டு லைட் இருக்காதா? என்னங்க வாட்ச் நல்லா சூப்பரா இருக்கு. அது என் டாடி கிஃப்ட் பண்ணது. சூட் கூட நல்லா இருக்கு. வணக்கம். அவங்களாம் எங்க? அவங்க அங்க இருக்காங்க. வாங்க வாங்க. தேங்க்ஸ். பேண்ட் ஃபிட்டிங் கூட பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே. ஆனந்த், இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது. உனக்கு நெருப்பு பார்த்தா பயம் போயிடுச்சானு? ஆமா டாக்டர், எனக்கு நிஜமாவே இப்ப பயம் போயிடுச்சு டாக்டர். இட்ஸ் கான். தட்ஸ் அமேசிங். ஆமா டாக்டர், இதெல்லாம் உங்களால தான் டாக்டர், உங்களால தான். சேம் பிட்ட இங்க போறடா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். என்னடா இது? வெரி குட் ஆனந்த். எப்படி சுத்த கிடைச்சா? அவினாஷ், உங்களுக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கா? இது ஏதோ எப்பப்ப தோணுதோ அப்பப்ப. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். நல்லா நடிக்கிறடா. வேண்டாம், விட்டுருங்க பிரதர். ஆமா அவினாஷ், உடம்புக்கு நல்லதில்ல, விட்டுருங்க. நான் அங்க இருக்கேன். இதை கூட தூக்கி போட்டுருங்க. போட்டுறேன். நந்தினி, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன மாமா அது? நெருப்புனா பயம் ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். நெருப்பை பார்த்து பயம் போயிடுச்சுன்னு ஒரு தடவை கட்டி பிடிக்கிறான். அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான் மாமா. ஏய் மாமா, ரொம்ப ஜாஸ்தியா சாப்பிடுற, கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறா. நந்தினி முன்னாடி பைத்தியக்கார மாதிரி நடிச்சு என்ன பைத்தியக்காரனாக்கலாம் மாமா. அவன் இருக்கிற வரைக்கும் நந்தினி எனக்கு கிடைக்க மாட்டா மாமா. நந்தினி கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் மாமா. அதான் நான் இப்படி குடிச்ச செத்து போறேன். இப்ப வரேன்டா. நீயா சரக்கு ஓவர் அடிச்சிட்டியா இல்ல வழி மாதிரி வந்துட்டியா? எதுக்கு வழி மாறி வரணும்? அது நான் உன்னை பார்ட்டிக்கு கூட்டிட்டு போக தான் வந்தேன். நான் வரமாட்டேன்.
உங்களோட பார்ட்டி வேற, என் பார்ட்டி வேற. பெரிய பெரிய பார்ட்டிங்களே கட்சி மாறுறாங்க, நாமெல்லாம் ஏமாத்துறோம். உனக்கு நான் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? என்னன்னு சீக்கிரம் சொல்லு. என் மாமா கண்ணை திறந்து. போதை இறங்கின அப்புறம் கண்ணை திறந்து தானே ஆகணும். கண்ணை திறக்கிறதுனா அப்படி கிடையாது. உன் காதல் உண்மைன்னு என் மாமா ஒத்துக்கிட்டான். அப்படியா? உன் காதல் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஒரே பொண்ணுக்காக 2 பேர் இப்படி அடிக்கடி மோதிக்கிறது காதல் விளையாட்டுக்கு சரிப்பட்டு வராதுன்னு என் மாமா இதுலேருந்து விலகிட்டான், முழுசா விலகிட்டான். நீ சொல்றது உண்மையாண்ணா? நாங்கள் அதை கொண்டாட தான் தண்ணியை அடித்தோம். அண்ணே, எனக்காக தண்ணி அடிச்சிங்களா? இந்த விஷயம் நந்தினிக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சு நந்தினி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? முதல்ல வெக்கப்பட்டாங்க, அப்புறம் வெறுத்துட்டாங்க. யார், அவினாஷியா? இல்ல, உன்னதான். நான் பொம்பளை, வெக்கத்தை விட்டு சொல்ல முடியாது. அவன் ஆம்பளை, அவன் ஏன் சொல்லலன்னு வேதனைப்பட்டாங்க. என்ன நினைச்சு வேதனைப்பட்டாங்களா? பொம்பளைங்களுக்கு வெக்கம் அதிகமாயிட்டாலே அப்படிதான் பேசுவாங்க. அடச்சே, இப்போ நான் அவங்கள விரும்புறேன்னு எப்படி போய் சொல்றது? அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்றது? சரி, அது எப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன். ஆனா அவினாஷன் நான் மட்டும் அதிகமா தண்ணி அடிக்காம நீங்க தான் பாத்துக்கணும். லவர் போயிடுச்சுன்னா ஏதோ சகிலாவோ ரஞ்சிதாவோ கிடைக்கும். ஆனா லிவர் போயிடுச்சுன்னா டைரக்டா மேல போயிட வேண்டியதான். ஆமா, இப்போ நந்தினி எங்க இருக்காங்க? பார்க்கணும் போல இருக்கா? வா, நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன். வா, நீ அங்க போய் உன் லவ் ஓபன் பண்ணு. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஐயா, வெக்கத்தை பாரு. அப்புறம் ஏதோ வெக்க பண்ணு சொன்னல, உள்ள போய் வெக்கப்படு போ. அண்ணா, இங்க யாருமே இல்லனா? யாரும் இல்ல. யாரும் இருக்க மாட்டாங்க, நீ மட்டும் தான் இருக்க போற. ஏன்டா, என் மாமனுக்கு மட்டும் சகிலா ரஞ்சிதா, உனக்கு மட்டும் டாக்டர் கேக்குதா? இப்போ உனக்கு ஒரு ஷாக்கு கொடுக்க போறேன்டா. என்னது அது? சொல்றேன் இரு. பாருங்க, நம்ம வச்சு மோசம் பண்ணாதீங்க. நான் யாரையும் மோசம் பண்ண மாட்டேன். ஆனா இந்த கெரோசனை என் மேல ஊத்தி என் மாமனுக்கு நல்லதை செய்ய போறேன். வேண்டாம், நான் சொன்னா கேளுங்க. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. என் வார்த்தையை நம்புங்கண்ணா. இனிமே நான் நந்தினி பக்கமே போக மாட்டேனா. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா வேண்டாண்ணா. மாமா, மாமா, என்ன மாமா? இவ்வளவு நேரமா நீ வருத்தத்துல தண்ணி அடிச்ச, இனிமே சந்தோஷத்துல தண்ணி அடிற. எதுக்கு மாமா? அந்த ஆனந்த அனுப்பி வச்சுங்க. நிஜமாவே கொளுத்திட்டியா மாமா? நந்தினி இல்லைன்னா நீ உயிரோட இருக்க மாட்டேன், நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். அதுக்கு தான் அந்த ஆனந்த பையில கொளுத்திட்டேன். மாமா, இந்த சந்தோஷமான செய்தி கேட்டு ஃபுல்லா குடிய போறேன் மாமா. ஊத்துற சரக்கு தீர்ந்து போச்சு மாமா. டைம் ஆயிடுச்சுல்ல, ரூமுக்கு போய் அடிக்கலாம். வா. அப்படிங்களா? வா போலாம். நீ சொன்ன குட் நியூஸை கேட்டு அடிச்ச சரக்குலாம் இறங்கி போச்சு. மாமா, என்ன இவ்வளவு ஸ்லோவா போறேன்? கொஞ்சம் அடிச்சு ஏத்து. அது மாமா, ரொம்ப ஸ்பீடா போற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்க. என்னடா நடமாடுற? என்னடாச்சு? ஐயா, வாய மூடுறா. பிரேக்கே பிடிக்க மாட்டேங்குதுல. பிரேக்கே பிடிக்கலையா? மாமா, முன்னால பாருடா மாமா. ஐயா, பயப்படாத மாமா. அடிக்கல, பயப்படாத. பாத்துடா, ஸ்ட்ரைட்டா போடா. பேசாதடா, போடா போடா. மழை வந்துச்சுடா, மொட்டை ஊசி வளைவுடா, பாத்துடா. பைக்ல போறவங்க நம்மள கிண்டல் பண்றாடா மாமா. என்னடா இப்படி பண்ணிட்ட? பாத்துடா. டேய், கூட வந்து பைக்காரனை காணோம். கண்ணை மறைக்குதுடா மாமா. பாத்துடா. போய் செத்துறா. டேய் மாமா, போறாங்கடா மாமா, பாத்துடா. டேய் மாமா, இந்த பயத்துல என் மேல ஏன்டா தோல்ல கை போட்டுட்டே ஓட்டுற? கையடா. பிரேக் பிடிக்கல, ஏன் பயந்து ஏமால சார் அனுப்புங்க போ. ஏய், தோல்றேன். டேய் மாமா, இங்க பாருடா. பையா, சொந்தக்காரலாம் விட்டு ஏன் கூட வந்து சொந்த கொண்டாடி. டேய் மாமா, பாத்து போடா, பாத்து போடா. டேய் மாமா, டேய் முன்னால போ. மாமா,
கெட்டியா புடிச்சுக்க மாமா. விட்டுற போறேன். நான் பிடிச்சிக்கிறேன்டா, நீ ஜாக்கிரதையா பிடிச்சிக்க. நான் உனக்கு கீழே தான் இருக்கேன். என்ன மாமா, நான் உன் காலை பிடிச்சிட்டு தொங்குறேன், நீ என்னடா ஏன் காலை பிடிச்சிட்டு தொங்குறேன்னு சொல்ற? நீ கீழே இருக்க, மேல இருக்கு மாமா. பாடி மாமா, அதை எடுத்து பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கடா, நந்தினிக்கு கொடுக்கலாம். அந்த பாடி இல்ல மாமா, டெட் பாடி. மாமா விட்டாதடா, விட்டா மாதிரி நம்மளும் தொங்க வேண்டி இருக்கும்டா. மாமா, இவன் செத்தும் கூட நம்மளை காப்பாத்துறான் மாமா. அவனுக்கு போன ஜென்மத்தில் நம்ம சொந்தக்காரனா இருந்திருப்பா, அதனால தானே செத்தும் நம்மளை காப்பாத்துறான். மாமா, இது பேய் மாதிரி இருக்கு மாமா. பேய் இல்ல மாமா, உன் பங்காளி ஆனந்த் வந்திருக்கான். கொன்னுட்டேன்னு சொன்னியடா. நான் அவ்வளவு ஈஸியா சாக மாட்டேன்டா. அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு என்ன கொல்லவா பாக்குறீங்க? ஏய், இன்னைக்கு சொல்றேன், நந்தினி எனக்கு தான். உனக்கு தான், உனக்கு தான். நீயே வச்சுக்க. எங்க 2 பேரும் எப்படியா தொங்கல்ல இருந்து இறக்கி விட்டுறா. தொங்குங்கடா, தொங்குங்க. எதுக்கு இப்ப நீ கல்லெல்லாம் எடுக்கிற? உனக்கு கொஞ்சம் மேல பாரு. மாமா, அதுக்கு தாண்டா கல் எடுத்து. ஐயோ அம்மா, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை கூட எண்ணெயில அந்த தேனி கொட்டது என்ன முடியலடா. நீ ரெடியாகி வெளியே வா, உள்ள வச்சு நல்லா கவனிக்கிறடா. ஏன் தேனி கொட்டினதுக்கா? இல்ல, அவனை கொன்னுட்டேன்னு சொன்னதுக்கு. ஏற்கனவே கவனிச்ச மாதிரி தானடா இருக்கேன். என்னாச்சு? ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது? இது ஆக்சிடென்ட் இல்ல சிஸ்டர், எவனோ ஒரு வண்டியோட பிரேக்கை பிடுங்கி விட்டுருந்தான். பார்க்க இந்த பச்சை சட்டை மாதிரியே இருந்தான். இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல டாக்டர். என்ன பிரதர், ஃப்ரெஷ்ஷா இருந்த கேக்கை கட் பண்ண துண்டு மாதிரி ஆயிட்டீங்க. யாரோ வேண்டாதவங்க செஞ்ச வேலை மாதிரி. என்ன பிரதர், உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? நடிடா நடி, உன் நடிப்பை என்னைக்காவது ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக்கத்தான் பாரு. இந்த உலகத்திலேயே அதிகமா என் மேல பிரிய வச்சிருந்தது 2 பேர் தான். ஒருத்தர் என் மேல எவ்வளவு பாசம் வச்சு பாத்துக்கிற டாக்டர், 2வது என் டாக்டர் அறிமுகப்படுத்துற நீங்க. ஆமாண்டா, என்னோட அதிர்ஷ்டம் உங்களை விஷ வண்டி எதுவும் கடிக்கல. விஷ வண்டி கடிச்சிருந்துச்சுன்னா இவங்க 2 பேருக்கு என்ன ஆயிருக்கும் டாக்டர், என்ன ஆயிருக்கும்? அழாத ஆனந்த், அழாத. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷன் ஆகாத. எமோஷன் இல்ல டாக்டர், டிப்ரெஷன். இவங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச சேவை. மதர் தெரசாவே ஆம்பளையா வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இவங்க 2 பேரையும் நினைக்கும் போது பெருமையா இருக்கு டாக்டர், பெருமையா இருக்கு. இவங்களை இந்த பெட்ல பார்க்கும்போது என் மனசு தாங்க மாட்டேங்குது டாக்டர், தாங்க மாட்டேங்குது. இப்போ நாங்க என்ன செத்தா போயிட்டோம்? நாங்க விழுந்த உயரத்துக்கு இது சின்ன அடிதான், சீக்கிரம் சரியாயிடும். அவினாஷ், எனக்கு வேலைக்கு டைம் ஆகுது, நான் அப்புறம் வரேன். சிஸ்டர், உங்க கூட ஆனந்தையும் கூட்டிட்டு போங்க, பாவம் அவருக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனந்த் வரியா? சாரி டாக்டர், இவங்க 2 பேருக்கு யாருமே இல்ல. இவங்களை விட்டுட்டு நான் வரமாட்டேன். நீங்க போங்க, நான் இவங்களுக்கு சேவை செஞ்சுட்டு வரேன். மறுபடியும் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. ஓகே பை, டேக் கேர். ஜூஸ் எடுத்துட்டு வரேன். மாமா, ஜூஸ்ல ஏதாவது கலந்து கொடுத்துருவானா? நான் குடிக்க மாட்டேன். அவன் கொடுத்த நீ கூட குடிக்காத மாமா. இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே நந்தினி எனக்கு தான். இன்னொரு முறை என் வழியில குறுக்க வந்தீங்க, நீங்க 2 பேரும் பெட்ல இருக்க மாட்டீங்க, டைரக்டா பாடி ஆயிடுவீங்க. ஜாக்கிரதை. டேய், நான் பிறந்ததே நந்தினிக்காக தாண்டா. பார்க்கலாம் நந்தினி யாருக்குங்கிறத. மாமா, இவனுக்கு நாம பத்தாது. இவனுக்கு சரியான ஆளு ஆக்குபாய் தான். இப்ப அண்ணன் மூடு சரியில்லை, இப்ப போய் பணம் கேட்கிறேன். ஆக்குபாயை பார்க்கணும். அண்ணன் உள்ள வேலையா இருக்காரு, இப்ப யாரையும் பார்க்க மாட்டாரு.
ஏய் போடா. சரிண்ணா. அண்ணா Watch your step, cuz. Do what you're told. This is my kingdom. Do what you're told. ஏண்டா In the box all cold. என் கனவுக்குள்ள காலா மாதிரி பூந்து காலாவதி ஆக்கணும்னு எவ்வளவு நாளடா நினைச்சிட்டு இருந்தீங்க? அதோ அண்ணா வந்துட்டாரு, நீங்க போய் பாருங்க. டேய் வாங்கடா. என்ன பண்ணணும்? இவனுக்கு வார்னிங் கொடுக்கணும். சொன்ன பேச்ச கேட்கலனா காலையே எடுத்துருங்க. சனிக்கிழமை கோடி ரூபா கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். நாளைக்கு ஓகேவா? அதே நேரம் காரணத்தை தெரிஞ்சுக்காம நான் காரியத்தில் இறங்க மாட்டேன். இவன் இந்த பொண்ணை லவ் பண்றான். அவன் அந்த பொண்ணை லவ் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டேன். வேலையை முடிச்சிருவீங்கல்ல? கோ. அண்ணா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருண்ணா. வர சொல்லு. சரிண்ணா. வாட்ஸ் தி மேட்டர்? இவனை போட்டு தள்ளணும். ஓ, நீ லவ் பண்ற பொண்ணை இவனை லவ் பண்றான். அதுக்கு தானே இவனை கொலை பண்ண சொல்றேன். தீர்க்க தரிசிங்க நீங்க சும்மாவா சொல்றாங்க? அக்குபாய்னா பெரிய ஆளுன்னு. ஓகே ஓகே, டேக் திஸ், கோ. அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன். அத்தாடி பிளாக்பெர்ரி போனு தான் பரவ ஹாலிவுட் போஸ் தான். அத்தாடி பிளாக்பெர்ரி போனு தான் பரவ ஹாலிவுட் போஸ் தான். தோடா 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 என் இதயத்தை துக்கடா துக்கடா செஞ்சா. அங்க இங்க எங்க உன்ன போல யாரும் இல்ல பெண்ணே. ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई लुट गई, ओ मेरा दिल लुट गई. பேசும் ஜாடை தெரியுமே, என் மனசு எனக்கு புரியலையே. அடித்தாளத்து பாட்டில சுகம் இருக்கும், நீ போடுத்தாலும் விளங்கலையே. ஏன் வல்ல படித்தான் என் மனசை தேத்தடி, நீ கொஞ்சம் பேசித்தான் என் மனசை மாத்தடி. நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு கோயில் கட்டி கும்பிடு வண்டி. ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई सर्रा, ओ मेरा दिल लुट गई. आताड़ी ब्लैकबेरी फोन दा परेवा हॉलीवुड बॉस दा. आताड़ी ब्लैकबेरी फोन दा परेवा हॉलीवुड बॉस दा. Ya lali ya lali ali tanaudo tanauda tanauda tanaudo anana anana tanana na na na. மட்டும் ஏண்டி இந்த கொடுமை, இதுவும் இருக்குது காலங்காலமா. மனசு உருகுது உன்னை பார்த்துதான், மெழுகா உருகுற நெருப்பு மேலதான். கொஞ்சம் அமுதம் இருக்குது, விஷமும் இருக்குது, கொஞ்சம் பிளஸும் இருக்குது, மைனஸ் இருக்குது. சயின்ஸ்லயும் மேக்ஸ்லயும் புரியாத
என்னாச்சுண்ணா ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? உங்க அண்ணி அவனுங்க கவர் பண்ணிட்டானுங்கடா. என்னென்ன சொல்றீங்க? அண்ணி அப்படிப்பட்டவங்க இல்லையே. ஆனா அவனுக்கு அப்படிப்பட்ட வந்தாங்கடா. அப்ப இதுக்கு என்னதானே முடிவு? டேய், உங்க அண்ணி விரும்பின ஒருத்தனையும் உயிரோட விடக்கூடாதுடா. எவனா இருந்தாலும் கொண்டுடணும். முடிச்சிருங்கடா. ஆகட்டும்ண்ணா. டேய் அண்ணா, உங்க அண்ணி ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. கார் ரெடி பண்ணுங்க. சரிண்ணே. டேய் கிளம்புங்கண்ணா. அண்ணிய எல்லாரோட அண்ணன் தானே ரொம்ப விரும்புறாரு. அப்படின்னா அண்ணனை தான் நம்ம முதல்ல தூக்கணும். இந்த கையாலியா? டேய், சென்டிமெண்ட் முக்கியமா அண்ணனோட வார்த்தை முக்கியமா? வார்த்தை தானே முக்கியம். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உங்க அண்ணியை விரும்புற ஒருத்தனையும் உயிரோட விடாதீங்க. முடிச்சிருங்க அவனுங்க கதையை. அண்ணா, டேய், இது தானா வெடிக்கல? இல்லண்ணா. அண்டர்வேல்ட் ஐடியாவாடா? இல்லண்ணா. இல்ல தாவூத் இப்ராஹிமோட ஐடியாவாடா? இல்லண்ணா. அப்ப இதை யாரா செஞ்சிருப்பாங்க? நாங்க தானே செஞ்சோம். நீங்க தான் செஞ்சீங்களா? ஆமாண்ணா. ஏன்டா செஞ்சீங்க? நீங்க தானே சொன்னீங்க அண்ணியை யார் விரும்பினாலும் அவங்கள போட்டு தள்ளுங்கன்னு. நீங்க தானே அண்ணியை ரொம்ப விரும்புறீங்க, அதனால உங்களை தூக்க பிளான் பண்ணோம். டேய், உங்களுக்கெல்லாம் சரியா பாம்பு வைக்க தெரியாதனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா உங்க அண்ணி 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 அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அண்ணி. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்கோம். அண்ணி 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 எழுந்திருங்க நீ. வாங்க நீ போய் பார்க்கலாம். வாங்க அண்ணனை பார்க்கலாம். ஆமா. கையை பத்திரமா பிடிங்க. காலை கொஞ்சம் மேல தூக்குங்க. இந்த காலை தூக்குங்க. தூக்கிதான் சார் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேல. இன்னுமா? ஆமா. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அவர் எப்படி இருக்காரு டாக்டர்? அவர் ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாரு, கவலைப்படாதீங்க. டேய், நீங்க ரெண்டு பேரும் அங்க போய் இருங்கடா. நாங்க போய் அண்ணனை பார்த்துட்டு வரோம். வாங்கடா. அண்ணா வா. எப்படின்னா இருக்கீங்க? கொலை பண்றதுக்கு திட்டம் போட்டீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கம் விசாரிக்க கூட வந்தீங்க. இப்ப என்னன்னா நீங்க அப்படி தப்பா நினைக்கிறீங்க. சொல்றதை எங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தீங்கன்னா பிளான் பண்ணி கச்சிதமா முடிச்சிருப்போம்ல. என்னால வழி தாங்க முடியலடா. இந்த விஷயம் உங்க அன்னைக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? அண்ணே, நான் போய் அண்ணியை கூட்டிட்டு வரேன். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டா உங்களுக்கு சுகமா இருக்கும். கூப்பிடுறா. சரிங்கண்ணே. சீக்கிரமா வர சொல்றேன். வாங்கடா டேய். அப்பா. அண்ணி அண்ணி அண்ணன் ரொம்ப வலியால துடிச்சிட்டு இருக்காரு. நீங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் தேவையா இருக்கும். வாங்க நீ வந்து இன்ஜெக்ஷன் போடுங்க. ஏன் ஆக்கு டார்லிங்க்கு நான் இன்ஜெக்ஷன் போடணுமா? ஐயோ, இது படிங்க. சரி, நானே இன்ஜெக்ஷன் போடுறேன். ஆக்கு மாமா. ஏ ராஜா, இது உங்ககிட்ட தான் வரேன். என்னால முடியாது. டாக்டர், ஆக்குக்கு இன்ஜெக்ஷன் போடலனா என் கையெல்லாம் நடுங்குது டாக்டர். அவர் கண்ணை பார்த்தா என்னால இன்ஜெக்ஷன் போட முடியாது. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் எனக்காக நீங்க. தேங்க் யூ டாக்டர்.
ஷாக்ல இருக்கியா? இன்னும் ஷாக்லையா? நம்ம அண்ணனை மாறி மாறி குழப்பி இந்த அளவுக்கு ஆளாக்கணும். இவனுங்க வந்துட்டு இருக்கானுங்க, விடக்கூடாதுடா. வாங்கடா. நீ இவனையும் அவன் உன்னையும் போட்டு தள்ள சொல்லி எங்க அண்ணனை கன்ஃபியூஸ் பண்ணி படுக்க வச்சிட்டீங்களடா. நீ என்ன போட பிளான் பண்ணியா? ஏய், நீங்க குழப்புல நாங்க எங்க அண்ணனுக்கு பாம்பு வைக்கிற அளவுக்கு போயிட்டோம். பொருடா. ஏய், தெய்வத்தோட அருளால அண்ணன் பொழைச்சிட்டாரு. இல்லைன்னா உங்களை இந்நேரம் இங்கே கொண்டு போட்டிருப்போம். ஜாக்கிரதையா இருங்க. டேய், என்ன கொல்றதுக்கு நீ பணம் கொடுத்தியா? ஏய், நீ மட்டும் பணம் கொடுக்கலையா? இனிமே உங்ககிட்ட என்னடா எனக்கு பேச்சு? நாளைக்கே எங்க அப்பா அம்மா அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என் லவ்வை சொல்லி கல்யாணத்துக்கு தேதியை குறிச்சிட்டு வரேன். என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா. ஏமாமா, இந்த ஆனந்த் இருக்கானே நந்தினி வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு போயிட்டா ஒர்க் அவுட் ஆயிரம்ல? என்ன நினைக்கிற? எதுவும் சொல்லியடா. என்ன மாமா இப்படி சொல்ற? நிஜமாவே அவன் போயிட்டானா நந்தினி உனக்கு கிடைக்க மாட்டா? போறது நல்லதுதான். இவனுக்கு அவ கிடைக்க மாட்டா. என்ன போட்டுடலாமா? இல்ல, ஒரு பக்கா பிளான் போட்டு வச்சிருக்கேன். இவன் நந்தினி தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டானே. இந்த பிளான் படி ஒரே ஒரு தடவை ஸ்ப்ரே அடிச்சா போதும், யாரா இருந்தாலும் அப்படியே ஓடி போயிடுவாங்க. அப்படியா? நான் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டோமா? முதல்ல அவனுக்கு அடிப்போம், அப்புறம் பார்க்கலாம்.
ஹலோ ஆனந்த் ஹாய். இது என்னோட அப்பா அம்மா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. கம் டாடி. ஆனந்த் மை பேஷண்ட். Hi, Anand. Hello, அண்ணா என்னோட ஃப்ரெண்ட். Please sit அவங்க down. பேரண்ட்ஸ். ஹலோ சார். வணக்கங்க. வாங்க. Thank you. உட்காருங்க. உட்காருங்க. என்ன அங்கிள் சடன் சர்ப்ரைஸ்? என் பையன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கானா அதுக்கு காரணம் நீதாம்மா. ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். என்ன அங்கிள் நீங்க ஒரு டாக்டரா என் கடமையை தானே நான் செஞ்சேன். இதுக்கு போய் என்னம்மா பேசிக்கிட்டே இருந்தா இப்படி காஃபி எடுத்துட்டு வாங்க. எதுக்குங்க? நோ ஃபார்மாலிட்டிஸ். நீங்க உட்காருங்கம்மா. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் காஃபி. ப்ரூ காஃபி எடுத்துட்டு வாமா. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? நீ? நான் நந்தினியோட ஃப்ரெண்டுங்க. இவருக்கும் ஃப்ரெண்டு தான். இவன் எதுக்கு இங்கே வந்தான்? ஓ, நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ, உனக்கு இங்கே என்னடா வேலை? ஒரு நிமிஷம் அப்படி வரியா? நான் அந்த மாதிரி டைப் கிடையாது. நான் மட்டும் அந்த மாதிரி டைப்பா? இங்க பாரு, நான் இப்போ காட்ட போறது குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற படம் கிடையாது. இல்ல குடும்பத்தோட தான் உட்காந்து பார்ப்பேன்னு சொன்னா உன் இஷ்டம். பாரு. கொஞ்சம் வெளியில போலாமா? இப்பதான் நீ அந்த டைப் இல்லைன்னா? இப்போ அந்த டைப் தான். வா. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நடிப்பு நடிச்சா நீ? வானனா பயம், பூமினா பயம், நீர்னா பயம், நெருப்புனா பயம்னு ஏலவுக்கு நெருப்பு வைக்கிறியா? ஏய், இந்த அவினாஷ் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவான். குடுக்குற குடுல மூளை கலங்கி மைண்ட் பிளாக் ஆயிடும். 3 நிமிஷத்துல நீங்க இருந்து போகலன்னா உன்னோட லீலையெல்லாம் ஒரே ஒரு எம்எம்எஸ்ல நந்தினியோட செலுக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. புரிஞ்சுது டாடி. அர்ஜென்ட்டா வெளியே போகணும், வாங்க. அது இல்லடா, ஏதோ பேசணும்னு சொன்னா. அர்ஜென்ட்டா வெளியே போகணும்னு சொல்றேன், வாங்க. என்னாச்சுடா? டேய் வாங்க சொல்றேன், வாங்க. அவினாஷ், நீ எப்போ வந்த? நான் இப்பதான் வந்தேன். ஆனந்த பாத்தியா? தெரியலையே. காஃபி. தேங்க்யூ. நந்தினி, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லியாகணும். நீங்க நினைக்கிற மாதிரி என் பேர் அவினாஷ் கிடையாது. நான் அமெரிக்காவில இருந்து வரல. என் டிரைவருக்கும் எந்த வியாதியும் கிடையாது. நான் உங்களை முத தடவை பார்த்ததுமே என் மனசு ஒரே சமயத்தில் 100 பட்டாசு வெடிச்ச மாதிரி அவ்வளோ பிரைட் ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா நான் உங்களை காதலிக்கிறேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன். அப்படி சொல்ல வரும்போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்து என்னை சொல்ல விடாம பண்ணிடுதேன். ஒரு வாட்டி நான் சொல்ல வந்தப்ப குட்டி போட்ட பூனை மாதிரி ஆனந்த் உங்க பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தான். இப்போ தைரியமாக சொல்றேங்க, ஐ ரியலி லவ் யூ. எங்க போனா? மறுபடியும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த தடவை சொல்லிடலாம். சொல்லு. எங்க இருக்கடா? உனக்கு அது தேவையில்லை. எதுக்குண்ணா? என் டார்லிங்க ப்ரப்போஸ் பண்ண போறேன். ஓன் டார்லிங்க? அது யாரு? ரொம்ப நடிக்காதடா. வீடியோவில் ரொம்ப கிளாமரா இருக்க. ஃபேஸ்க்கு என்ன போடுற? ப்ளீச்சிங் பவுடர் போடுறேன். உனக்கு என்ன? உனக்கு அதான் கரெக்டா. ஏன்னா நீ அவ்வளோ போய் சொல்ற. எப்படி மூமெண்ட் கொடுக்குறா? உன் மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த பொண்ணு மொச கூட்ட மாதிரி உன் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காடா. ஓன் டார்லிங்கு நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு நான் எதுக்கு? பண்ணிக்க. என் டார்லிங்க்கு என்னோட லவ் நீ தான்டா சொல்லணும். சொன்னா மட்டும் பார்த்தாது, சொல்லி ஒத்துக்க வைக்கணும். நான் லவ் பண்ண பொண்ணுகிட்ட நீ லவ் பண்றத சொல்லணுமா? இது ரொம்ப அநியாயம் பிரதர். சொல்லாம போனா வேற மாதிரி ஆயிடும் பிரதர். அதுக்கு தான் உன் மனசை தேத்திக்கிட்டு என் லவ் போய் சொல்ல. சரிடா. அது குட் பாய். லவர் ஆகலான்னு பார்த்தேன், புரோக்கர் ஆக்கிட்டான். விட மாட்டேன்டா. உங்க அண்ணியோட ஞாபகமாவே இருக்குடா. அப்படியாண்ணே? அழகான பொண்ணா பிறந்துட்டாலே ஒவ்வொரு பயலும் அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. ஆமாண்ணா. டேய் அண்ணா, என் காதல கல்யாணமா மாத்துங்கடா. சரிண்ணா. அவனுங்க அவளை ஏதாவது பண்றதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. சரிண்ணா. ஒரு நிமிஷம்டா. சொல்லுங்கண்ணா. ஆக்குபாயோட கல்யாணம் பேண்ட் வாத்தியத்தோட வான வேடிக்கையோட இந்த ஊரே அதிர்ந்து போற அளவுக்கு இருக்கணும். அப்படியே செஞ்சிடலாம். அது போக. ஓகே டாக்டர், ஓகே. அண்ணி அண்ணி அண்ணி, என் ஆக்கு எப்படி இருக்காரு? அதை ஏன் நீ கேக்குறீங்க? உங்க ஞாபகத்துல அவர் ராத்திரி எல்லாம் தூங்குறதே கிடையாது.
இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். ஆனா கல்யாணம் வரைக்கும் அப்படிதானே இருக்கணும். அவரால தனியா இருக்க முடியலனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வேணா செய்ய சொல்லுங்க. நான் வேணாம் நான் சொல்றேன். அதுக்கு தான் நீ நாங்களும் வந்தோம். இப்ப வர வெள்ளிக்கிழமை 100 வருஷத்துக்கு ஒரு முறை வர அற்புதமான முகூர்த்த நாள். அதனால தான் உங்க 2 பேருக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி சேர்த்து வைக்கலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டா. நீ ஐயோ, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் நடந்துச்சா? ஐயோ, ரொம்ப நன்றிங்க. இந்த விஷயத்தை நான் எல்லார்கிட்டயும் இப்பவே சொல்லணும். இப்ப கணபதி ஹோமம் பண்ணுங்க. என்னன்னா எங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சந்தோஷம் உங்க முகத்துல தெரியுதுண்ணா. ஐயர் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, இந்தியாவிலே அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய்க்கும் நடந்த கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஆக்குபாய் கல்யாணம் மட்டும்தான் அப்படியே பப்ளிக் சும்மா அசத்துன்னு அசத்திருச்சு இல்ல. மீடியாவும் உங்களை பத்தி தான் பேச்சு. ஏமா கல்யாணம் பண்ண சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. அண்ணா அங்க பாருங்கண்ணா, அண்ணி வராங்க. அப்படியே தேவதை மாதிரி ஜொலிக்கிறாங்கண்ணா. தங்க விக்கிரகம் மாதிரி தக தகன்னு நின்றாங்கண்ணா. இந்திரலோகத்தில் இருக்கிற ரம்பா ஊர்வசி மேனக அத்தனை பேரையும் மிஞ்சிட்டாங்கண்ணா. ரொம்ப ஓவரா சொல்லாதீங்க அண்ணே, எப்பவும் உங்கள்கிட்ட நாங்கள் உண்மை தானே சொல்லுவோம். அட ஒரு தடவை அண்ணிய பாருண்ணா. அட என்னங்கண்ணே சும்மா அடம் முடிச்சுட்டு ஒரு வாட்டி அண்ணிய பாருங்க. பார்க்க மாட்டேன்டா. இப்ப பார்த்தா முதல்ல கிக்கு போயிடும். சாதிச்சிட்டாரா அண்ணே? தேங்காய் வச்சு மாட்டேன் உடைப்பேன். யாரு நீ போட்டு? நான் இல்லடா. டேய் என்னடா, யார் போட்டது? எவனா போடுறது? மாப்பிள்ளை வெத்தலை ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. தம்பதிகளுக்கு அர்ச்சனையை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்தாங்க, பொண்ணு கழுத்துல 3 முடிச்சு போடுங்க. அங்க என் கழுத்துல கிடையாது, பொண்ணு கழுத்துல கட்டுங்க. இப்பவாது அண்ணிய பாருங்கண்ணே. மாடி ஜடையை கொஞ்சம் நல்லா தூக்கி பிடிச்சுக்குமா. இனி எங்க 2 பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க 2 பேரும் ட்வின்ஸா இல்லையா? அப்ப இது யாரு? இது எந்த மூதேவிடா? என்னண்ணா விளையாடாதீங்கண்ணா. அண்ணி கூட மஜா வருங்கண்ணா. இப்ப அண்ணியா? இவன் கூட நான் எப்படி மஜா பண்ணுவேன்? ஆத்து தசுக்கு முசுக்குனது இது என்னடா கொடுமை? ஆமாண்ணே. சுட்டும் வேலிச்சூடரே சுட்டும் வேலிச்சூடரே உன்னிதயம் அங்கே சுற்றுதே. என்ன சொன்ன? இந்த தங்கம் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொன்னீங்கல்ல. நான் தங்கன்னு காட்டினது இதுயா? ஐயோ பயலுங்களா, என் வாழ்க்கையை நிஜமா நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு புஷ்பா கொடுத்து வச்சிருக்கணும். அவ லைஃப்ல இனிமே எல்லாமே நீங்க தான். அவளை பார்த்துக்கோங்க, சரியா? புஷ்பாவை நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும், ஓகேவா? உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கிறாரேம்மா. நாம இதெல்லாம் சொல்லணுமா என்ன? நல்லா பார்த்துப்பாரு. அந்த பொண்ணுனா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா ஐயா? நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பெஸ்ட் ஆஃப் லக். உன் அவசரம் பார்த்தா அந்த பொண்ணு நிலைமை நினைச்சு பயமா இருக்கு. ஜாக்கிரதைப்பா. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. வாங்க வாங்க வாங்க.
முரடன் ராத்திரியெல்லாம் அந்த பொண்ணை தூங்க விட மாட்டான் போல இருக்கே. நீ குடிச்சிட்டு குடிக்கிற? முதல்ல நான் தானே குடிக்கணும். இந்த பாலை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையே உங்களுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டேன் வாக்கு. எவ்வளவோ உறுதியா இருந்தேன்னா உங்க காதல்ல அப்படியே விழுந்துட்டேன். என் மேடம் எப்பவும் என் கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்க என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்களை கண்ணெடுத்து கூட பார்க்காத நீங்க என்ன காதலிச்சிங்க பாருங்க. அங்கதான் விழுந்துட்டேன் நானு. அழாதீங்க வாக்கு, நான் இருக்கேன்ல. வா ராஜா, நான் இருக்கேன்ல. வாங்க. என்ன என்னடா படுத்துருக்கியா? டல்லா பேசுற. சரி, அதை விட இந்த டைம்ல என் டார்லிங் என்னடா பண்றா? படுத்துருப்பா. உனக்கு என்னப்பா? ஏண்டா சீரியஸார? நீ ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு தடவை யூடியூப் போய் வேர்ல்ட்ஸ் டாப் 10 காமக்கொடூர்னு டைப் பண்ணு. அதுல நிறைய வீடியோ இருக்கும். அதுல ஆனந்தின் லீலைகளை எடுத்து அதை கிளிக் பண்ணு. இப்ப அதெல்லாம் எதுக்கு பிரதர்? இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோமே. அப்படின்னா நான் சொல்றதை செய். நாளைக்கு நந்தினிக்கு ஏன் லவ் ப்ரப்போஸ் பண்ணு. ஒத்துக்க வையே. ஒரு வாரத்துல கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணு. அப்ப நான் உனக்கு விடுதலை கொடுக்குறேன். சரி சரின்னு சொல்லிட்டா மாமா. ரொம்ப பயந்து போயிருக்கான். இவனுக்கு நான் தூது போகணுமா? எல்லாம் என் தலையெழுத்து. இந்த உலகத்துல இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நான் லவ் பண்ற பொண்ணுகிட்ட போய் அவன் உன்னை லவ் பண்றான்னு சொல்ற துர்பாக்கியம் வேற யாருக்காவது இந்த உலகத்துல கிடைக்குமா? நான் அப்படி என்ன பாவம் பண்ணேன்? இதுக்கு வேற வழியே இல்லையா? குறுக்க வர நானா? என் லவ் ஏன்டா கெடுக்குற? என்ன சொல்ற? நீ அமெரிக்காவுல இருந்து இங்க எதுக்குடா வந்த? இவனை போய் அமெரிக்கா போனான்றீங்க. அதை அப்படி எடுங்க. இவன் மயிலாப்பூர்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரங்கிட்டே திருடுற சில்லற திருட்டுக்கார சார். இவன் பக்கா 420. என்ன சொல்றீங்க சார்? நீங்க கை அப்படி கொடுங்க. ஆமாம் சார், இவனுக்கு பயந்துக்கிட்டு ஆம்பளைங்க யாரும் பர்ஸ் வச்சுக்கிறதுல, பொம்பளைங்க யாரும் செயின் போடுறதில்ல சார். ஒரே நாள் 56 பர்ஸையும் 17 செயின் அடிச்ச திருட்டு பாய் சார் இவன். நான் ஒரு பிளான் சொன்னேன் சார், அதை எனக்கே ரிவர்ஸ் அடிச்சிட்டா சார் இவன். அதனால என் வேலை போயிடுச்சு சார். அன்னையிலேருந்து இவன் போட்டாவை மேலே மாட்டிக்கிட்டு நான் தேடாத இடமே இல்லை சார். சார் நீங்க தான் சார் கடவுள் சார், கடவுள். வாங்க. இந்நேரம் என் லவ் அவன் சொல்லியிருப்பான் மாமா. என்னடா என் டார்லிங்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? நான் போகிற வழியில் பிக் பாக்கெட்காரன் என் பர்ஸை அடிச்சிட்டான்னா. பிக் பாக்கெட்டா? யூ மீன் டிஃப்ட்? எஸ். ஓஹோ, கொஞ்சம் அந்த பக்கம் வரீங்களாண்ணா? எதுக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்திருக்காருண்ணா. எனக்கு தெரிஞ்சவர்னா? அவரை நீங்க பாத்தீங்கன்னா உங்க லைஃப் அப்படியே டர்ன் ஆயிடும். அப்படியா? ஆமா. அப்படியே தான் இருக்குமா? அப்படியா ராது? அப்படியே போட்டனா தெரியுமா திருட்டு பசங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன டார்ச்சர் பண்ணீங்கடா நீங்க. என்ன ஏண்டா உன் லவ் ப்ரப்போஸை நான் போய் சொல்லணுமா? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க உனக்காக நான் அவங்க வீட்டில் போய் பேசி சம்மதம் வாங்கணுமா? ஐயோ ஐயோ ஐயோ. ஆனா ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்காக நீ எந்த அளவுக்கு இறங்குறன்னு தெரிஞ்சிச்சுடா. நீங்க 2 பேரும் திருட்டு பசங்க தானே. மறுபடியும் என் லைஃப்லயோ நந்தினி லைஃப்லயோ குறுக்க வந்த சொல்ல மாட்டேன், செஞ்சிருவேன். வேண்டாம் பிரதர், என்னை விட்டுருங்க. இனி எப்போ உங்க வழியில் குறுக்கிட மாட்டேன். இந்தாங்க நீங்க சம்மந்தப்பட்ட சிடி. பிரதர், ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண பிரதர். அந்த எஸ்ஐக்கிட்ட மட்டும் நான் இங்கே இருக்குன்னு சொல்லிடாத பிரதர். ப்ளீஸ் பிரதர், ஏதாவது சொல்லி அவனை இங்கேருந்து அனுப்பிடு. உன் காலில் வேணாலும் விளையாட, இந்த ஊரை விட்டு கூட போயிடுறேன். ப்ளீஸ் பிரதர், இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண. சரி, இந்த ஒரு வாட்டி
உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன். சொன்ன மாதிரியே 2 பேரும் மரியாதையை இந்த ஊரை விட்டு ஓடி போயிடணும். மறுபடியும் என் கண்ணில் படக்கூடாது. மாமா, நந்தினி இல்லாம என்னால இருக்க முடியாது மாமா. இவன் வேற வார்னிங் கொடுத்துட்டு போறான். இது வேற. மாமா, நந்தினி தான் ஃபோன் பண்றா மாமா. ஹலோ. ஹாய் அவினாஷ். சொல்லு நந்தினி. நாளைக்கு காலையில 12 o'clock நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துறியா? கல்யாணத்துக்கு. எங்க வீட்ல லவ் மேரேஜ். நீ கண்டிப்பா வந்துருவல்ல? வந்துடுறேன் மாமா. நாளைக்கு 12 மணிக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு லவ்னாலும் லவ் மேரேஜ்னாலும் பிடிக்காதா மாமா. இன்னைக்கோட கதையே முடிக்கிறேன்டா. என்ன சார் கிடைச்சா சார் கிடைச்சா சார்? அவங்க 2 பேரும் மறுபடியும் ஏமாத்திட்டாங்க சார். அவங்க 2 பேரும் பாம்பேக்கு ஓடிட்டானுங்க சார். பாம்பேல இல்ல சார், இந்த பூமியில எந்த மூலையில இருந்தாலும் விட மாட்டேன் சார். தேங்க்யூ சார். நீங்க விடாம தேடிக்கிட்டே இருங்க. வரேன், உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குறேன். ஹலோ. ஹாய் ஆனந்த். நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துறியா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கா? எதுக்கு? சரி. நந்தினிக்கு எனக்கும் கல்யாணமா? சிரிப்பில்ல அவ சினுங்கிறாளே, வனஞ்சாலே ஜொலிச்சாலே மனப்பின்னா. சிரிப்பில்ல அவ சினுங்கிறாளே, வனஞ்சாலே ஜொலிச்சாலே மனப்பின்னா. 100 வெள்ள என்ன குத்தினது போல, இதயத்தில் பட்டாசு வெடிச்சது போல. மனசு மாறுதே, உனக்கு எனக்கு கல்யாணம் சொல்லுறாளே மணப்பெண்ணே. என் மனசுக்கு எத்த பொண்ணுதான், கெட்டி மேலந்தான் முடிஞ்சா தொட்டி சத்தந்தான். சிரிப்பொழி நிலையமடா, நினைச்சது தோறும் தெய்வம் தான் எனக்கு வரம் தருவாயோ. நீ சொல்லும் கவிதைகள் எல்லாம் நான் கேட்பேன் தினமும் தான். பேசும் பேச்சுக்கெல்லாம் நான் சொல்வேன் டாட்டாதா. விண்வெளியில் இருக்கும் தோட்டம் நமக்கு என்றும் சொந்தம் தான். சட்டலத்தில் போய் அங்கு ஒரு பட்டா போட்டு பரப்போமா. ஒன்று அங்கு கட்டி சந்ததியை நம்ம வளர்ப்போமே மணப்பெண்ணே. என் மனசுக்கு எத்த பொண்ணுதான், கெட்டி மேலந்தான் முடிஞ்சா தொட்டி சத்தந்தான். Everybody puts their hands up in the air. Say ya. Everybody come on, let's dance. சூரியனும் மிரண்டிடுவா, அழகு முகத்தை பார்த்து சந்திரனும் மறைஞ்சிடுவா. வைரத்துக்கு உயிர் இருந்தா உன்னை பார்த்து சொக்கிடுவேன். தினமும் பொது ராகம் போட்டு தூங்க வைக்கும் குயிலு கூட்டம். எறும்பு கூட உன்னை தொட்டா தொடுப்பேன் போருதா. வெள்ள போல இருந்து அட நான் ஒன்ன காத்திடுவேன். ஊரு கண்ணு மேல பட்டா செவந்த கண்ணால எரிச்சிடுவேன். மனப்பெண்ணே, என் மனசுக்கு ஏத்த பொண்ணுதான், கெட்டி
நாங்கெல்லாம் பரம்பரை திருடுங்க. உன் ஒரிஜினல் செடி என் கிட்ட தான் இருக்கு. எங்க கிட்ட வச்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த ஆப்பிள் கூட மிஞ்சா. ஜாக்கிரதை. ஏமாத்திட்டீங்கல்ல, இருங்கடா உங்களை. மாமா அவன்தான். பேசு பேசு, பெரிய போல பேசு. எப்படி இருந்ததுடா எங்க அஜால் குஜால் டான்ஸ்? பண்ணுடா பண்ணு. நான் யாருங்கிறத உனக்கு இன்னைக்குள்ள காமிக்கிறேன்டா. என்னை ஏமாத்திட்டல்ல, வச்சுக்கிறேன்டா உன்னை. என்னடா மாமா, நாம போட்ட அமெரிக்கா நாடுகள்லாம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் மட்டும் போய் நந்தினிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டானா இந்த கல்யாணம் நடக்காது. அதான் என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவனை வெளியில் வராம பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன். இவனை எப்படி மாட்டி விடுறது? நாளைக்கு 12 மணிக்கு எனக்கு கல்யாணம். என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் வெளியிலே வரக்கூடாது. அப்படியே செஞ்சிடலாம். நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தோப்பு சீனு அவர் இருக்கும்போது நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போ. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. சரி, நீங்க போயிட்டு வாங்க. டேய், எங்கடா தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நீங்கெல்லாம் யாரா? கட்ட அவுத்து விடுங்கடா. டேய், கட்ட அவுத்து விடுங்கடா. டேய், கட்ட அவுத்து விடுங்கடா. யாரா நீங்கெல்லாம்? என்ன எதுக்குடா கிட்னாப் பண்ணீங்க? நான் டெய்லி காசியில கங்கா நதியில குளிச்சுட்டு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம அந்த பரமேஸ்வரனை கும்புற கால தூதர்கள். போதுமா இந்த இன்ஃபர்மேஷன்? ஏண்டா எங்க அவினாஷ் அண்ணன் கல்யாணத்துக்கு குறுக்க வருவியா? டேய், அவன் என்ன கிட்னாப் பண்றதுக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதை விட டபுள் மடங்கு நான் தரேன். என்ன அவுத்து விடு. டேய், என் வாழ்க்கையே நாசமா போயிடுண்டா. நீ நல்லா இருப்ப, என்ன அவுத்து விடுறா. தோட்டா சீனு. நோ சென்டிமெண்ட்ஸ், only கமிட்மெண்ட்ஸ். 12 மணி வரைக்கும் உன்னை விடுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த டைம்ல நீ என்ன அவுத்து விட்டினா என் வாழ்க்கையே நாசமா போயிடும். அதுக்கு தானடா இது. டேய், இன்னைக்கு மட்டும் எனக்கு கல்யாணம் நடக்கல, ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு பயமா இருக்குப்பா. இவன் பார்வையில நெருப்பு வீசுதுடா. டேய், இந்த தோட்டா சீனு பேரை சொன்னா சிட்டியே கடகடன் ஆடிடும். பெரிய பெரிய ரவுடிங்களுக்கெல்லாம் அல்லு. பாம்பேல இருக்கிற மாஃபியா கூட உச்சா 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 போயிடுவா தெரியுமா? கட்ட அவுத்து விடுங்கடா. பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவுத்து விடுங்கடா. ஏண்டா உன் பேர் என்ன? சீனுவா? துப்பாக்கியே ஒழுங்கா பிடிக்க தெரியல. டேய், நந்தினி கழுத்துல தாலியை கட்டுவேன், அவினாச தூக்கி உள்ள போடுவேன். ரெண்டும் ஒரே சமயத்துல நடக்கும். இன்னொரு வாட்டி என் வழியில வந்தீங்க கொன்னுடுவேன். அண்ணா, அது டம்மி கண்ணுண்ணா. இன்னும் 2 நாள் கழிச்சு சொல்றதானே? அப்படின்னு இது எனக்கு டேய், யாரா நீங்களா? ஏறா என்ன கடத்துறீங்க? நரசிம்மனா? டேய், மரியாதையா கட்ட அவுத்துடுங்கடா. என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தது நரசிம்மன் தான்டா. இந்த விஷயம் மட்டும் நரசிம்மன் எனக்கு தெரிஞ்சா உன்னை யாரையும் விட மாட்டாரு, வெட்டி துண்டாக்கிடுவாரு. டேய், அந்த நரசிம்மன் யாரு தெரியுமாடா உனக்கு? தெரியாது. ஆனா அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து சொன்னா அவங்க எதிரியா இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனுஷன். யாரு பேரை சொன்னா அழற குழந்தை கூட அழுகையை நிறுத்திட்டு பாலை குடிக்குமோ, யாரு பேரை சொன்னா கோழைக்கு கூட பச்சை நரம்பு துடிச்சிட்டு வெளியே வருமோ, யாரு பேரை சொன்னா செத்து போன பணம் கூட எந்திரிச்சு நிக்குமோ, அவர் தான் எங்க நரசிம்மன். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எங்க நரசிம்மனா இருக்காருங்கிற தைரியத்தில் தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற ஜனங்களா. எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோம்டா. நமக்கு இருக்கிற இமேஜ் என்ன, நம்ம செஞ்ச வேலை என்னடா? வெளியில இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன மனசுல வச்சு பூஜிக்கிறாங்களடா. என்னால தாங்கவே முடியலடா. அந்த நரசிம்மன் நான் தான் தெரிஞ்சதுன்னா அவன் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடுவான்டா. ஐயோ ஐயோ ஐயோ, என் கையால இந்த பாவத்தை செஞ்சுட்டேனடா. இந்த கையை வெட்டுங்கடா, வெட்டுங்க. இந்த பாவம் போகணும்னா இந்த கையாலேயே அவனுடைய கட்டை அவுத்து விடணும்டா. வாங்கடா வாங்க.
அண்ணா நரசிம்மண்ணா எங்க இருக்கீங்கண்ணா? என்ன காப்பாத்துங்கண்ணா, காப்பாத்துங்கண்ணா. தம்பி, இந்த கையாலேயே உன்னுடைய கட்டணை அவுத்து விடுறேன்டா. சென்டிமெண்ட்டுக்கு முன்னாடி கமெண்ட் பண்ணலாம் வேலைக்கு ஆகாது. டேய் கைட்டுங்கடா, ஜாகிரதையா கைட்டுங்கடா. வா தம்பி, வா வா. தேங்க்யூண்ணா, போயிட்டு வரேன். தம்பி, உனக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இந்த உண்மை தெரிஞ்சாகணும். நீ தெய்வமா நினைக்கிற அந்த நரசிம்மன் நான் தான்ப்பா. தெரியும்டா பரதேசி பையன். சாரிண்ணா. போங்கடா, முதல்ல போய் அவனை பிடிங்கடா. சீக்கிரம் போங்கடா. டேய், உனக்கு சரியான ஆள் மாட்டிக்கிச்சு. நீ இங்கே கடை ஆட்டோ. நீ இப்படியே மேல படுத்துறதுன்னு வச்சுக்க, என்னோட நிலைமை எப்படி இருக்கும் தெரியுமா? லாரி டயர் கட்டில மாட்ட எலுமிச்சை பழம் மாதிரி ஆயிடும். நந்தினி எனக்கு தான். போ போ போ, போய்கிட்டே போ போ, வேகமா போ. கோ 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 கோ. ஏய் ஹா ஓய். என்னது? நீங்க ரெண்டு பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என் கல்யாணத்துக்கு நீங்க இவ்வளவு லேட்டாவா வருவீங்க? சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, நீங்க தான் எங்க கல்யாணத்துக்கு சாட்சி. வாங்கப்பா, வந்து சாட்சி கையெழுத்து போடுங்க. வாங்க சார் ப்ளீஸ். கல்யாணம் படிக்கலான்னு வந்தேன். இப்படி சாட்சி கையெழுத்து போட வச்சிட்டாங்க. எங்கடா போற? வா கையெழுத்து போடு போ. பிரதர்ஸ் நீங்க ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கிராண்டா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிருக்கலாம்ல? சொன்னமாடா, மூஞ்சி உடைச்சிடுவேன். நான் சொன்னமா பிரதர்னே. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நாங்க என்ன நினைச்சோம் தெரியுமா? புரிஞ்சு போச்சு, நல்லா புரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணு உங்களுக்கு ஆப் வச்சுட்டா. உனக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவளுக்கு புரியலையே. வாங்க.
நந்தினி எப்பயுமே உங்களை பத்தி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை எங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தா ஆனந்த் அவினாஷ் உங்க பேர் தான் வைப்போம். ஒரு குழந்தை பிறந்தா 1 பிறக்குதா 2 பிறக்குதாங்கிறத அனிமூன்ல போய் பார்த்துக்கலாம். கம். கொடுத்த பேத்தாஸ் எக்ஸ்பிரஷன்லாம் போதும் வா.